தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஏசப்பா, இந்த ஜப நேரத்தை கர்த்தாவே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை வேலையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் ஆசீர்வாதம் தரும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு விஷயங்களை ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, எங்கள் ஆவி ஆத்ம சரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் ஆளுகை செய்யும்படிக்காக ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நீங்கள் ஆளுகை செய்து எங்களை நடத்தும்படிக்காக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவர் கடந்து வருவீராக. ஆவியானவர் எங்கள் நாங்கள் கூடியிருக்கிற இந்த இடத்தில் கடந்து வருவீராக. வந்து ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பீராக ராஜா. பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீராக ராஜா. இந்த ஆராதனையை பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீராக ராஜா. ஜப வேலை பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீராக ராஜா. இன்றைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் வசன பகுதியை பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீராக ராஜா. எங்கள் மத்தியில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் கிரியை செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவர், அமேன், பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் அளவில்லாமல் கிரியை செய்யும்படிக்காக, அற்புதங்களை அடையாளங்களை கர்த்தாவை வெளிப்படுத்தும்படிக்காக, எங்களோட கூட இடைபடும்படிக்காக, சீனாய் மலையில் ஆண்டவரை இறங்கி வந்த தேவன் ராஜா. ஹல்லேலூயா. சீசர்கள் கூடி இருந்த இடத்துல இறங்கி வந்த தேவன் ஆண்டவரே. ஏசையா ஸ்தோத்திரம். முச்சடியில் இறங்கி வந்த தேவன் ஆண்டவரே. ஐயா, எங்க மத்தியிலும் இறங்கி வரும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க மத்தியில் நீர் வெளிப்பட முடியாதபடிக்கு இருக்கிற தடைகளை ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே நீங்க மாற்றும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த ஒரு சிறிய காரியமாக இருந்தாலும் ஆண்டவரே அப்பா, நீங்கள் மாற்றி ஆண்டவரே எங்கள் இருதயங்களை ஆயத்தப்படுத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். எங்களை ஆயத்தப்படுத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் வெளிப்படுவதற்கு ஆண்டவரே, உம்முடைய தரிசனத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே இருக்கிற தடைகளை இந்த வேளையில் மாற்றுவீராக ராஜா. ஜப வேளையில் ஆண்டவரே நீர் கிரியை செய்வதற்கு உண்டான தடைகளை மாற்றுவீராக ராஜா. நீர் அசைவாடுவதற்கு ஆண்டவரே உண்டான தடைகளை மாற்றுவீராக ராஜா. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. எங்கள் இருதயங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆவி ஆத்மாவை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவனே ஸ்தோத்திரம். ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் உம்மை ஆராதிக்க இந்த நாள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய திருக்கரத்தில் சமர்ப்பிக்கிறோம் அப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க ராஜா. பெரிய காரியங்கள் செய்யுங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் இல்லாத ஆராதனை அல்ல கர்த்தாவே. நீர் நிறைந்திருக்கிற ஆராதனையாய் இது மாறணும் ஆண்டவரே. நீர் முற்றிலுமாய் நிறைவாய் நிறைந்திருக்கிற ஆராதனையாய் இந்த ஆராதனை மாறணும் அப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நீர் இல்லாத நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் நூற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உயிரின் நூற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? Yes Lord. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? ஓ நீரில்லாத நாளெல்லாம்
எஸ் லார்ட். நீங்கள் இல்லாத ஆண்டவரே ஒரு இடம் அப்பா, அது ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, பிரசனம் இல்லாத ஒரு இடமா இருக்கும் ஆண்டவர். தேவனே, நன்மை இல்லாத ஒரு இடமா இருக்கும் ஆண்டவர், கிருபை இல்லாத ஒரு இடமா இருக்கும் ஆண்டவர். அப்படிப்பட்ட இடத்தை போல அல்ல கர்த்தாவே. இந்த வேளையில் நாங்கள் உண்மை வரவேற்கிறோம் அப்பா. எத்தனை பேர் ஆவியானவரை வரவேற்கும்படி ஆண்டவரே எங்க மத்தியில கடந்து வாங்க ராஜா. நீர் இருக்கிற இந்த இடம் ஆண்டவரே நிறைவாய் ஆண்டவரே காணப்படணும் ஆண்டவரே. நீர் இல்லாத ஆராதனை அப்பா ஒரு ஆராதனை அல்ல கர்த்தாவே. நீர் கடந்து வரும்படிக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசனம் ஆண்டவரே நிறைவா இருக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வர வேண்டிய உம்முடைய பிள்ளைங்களையும் ஆண்டவரே கொண்டு வருவீராகப்பா. தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தம் உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். தேவன் படைத்த வெற்றியின் நாள். ஆமென். இன்றைக்கு தேவன் நமக்காக கொடுத்திருக்க இந்த ஜெப நாளை ஆமென் தேவன் ஆசீர்வதிப்பாராக. நம்ம சேர்ந்து ஒரு பாடலை பாடி நம்ம தேவனை ஆராதிப்போம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அக்களிப்போம் என்று சொல்லுகிற பாடலை சேர்ந்து பாடி நம்ம தேவனை ஆராதிப்போம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், ஹல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், ஹல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், ஹல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், ஹல்லேலூயா பாடுவோம். ஹல்லேலூயா, தோல்வி இல்லை, ஹல்லேலூயா, வெற்றி உண்டு, ஹல்லேலூயா, தோல்வி இல்லை, ஹல்லேலூயா, வெற்றி உண்டு, ஹல்லேலூயா, தோல்வி இல்லை, ஹல்லேலூயா, வெற்றி உண்டு, ஹல்லேலூயா, தோல்வி இல்லை, ஹல்லேலூயா, வெற்றி உண்டு. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம், வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், ஹல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், ஹல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு. எத்தனை பேர் சந்தோஷமாய் பாட முடியுமா? தோல்வி இல்லை நமக்கு, தோல்வி இல்லை நமக்கு,
ஆக மகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூலை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூலை கல்லாயிற்று. சொல்லுங்க, கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை, தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று ஆக மகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை எனக்கு, எத்தனை பேர் சத்தம் உயர்த்தி பாட முடியுமா? வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த, ஆண்டவர் படைத்த வெற்றி நாள் இது. இன்று ஆக மகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த, ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று ஆக மகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஹalleluya, ஹalleluya. தோல்வி இல்லை, ஹalleluya. வெற்றி உண்டு இன்றைக்கு நமக்கு. ஆமென். ஹalleluya. ஓ, தோல்வி இல்லை, ஹalleluya. வெற்றி உண்டு இந்த ஆண்டு. ஹalleluya. தோல்வி இல்லை, ஹalleluya. வெற்றி உண்டு ஹalleluya. தோல்வி இல்லை, இயேசுவா, ஹalleluya. வெற்றி உண்டு இன்னொரு தடவை. ஹalleluya. தோல்வி இல்லை, ஹalleluya. வெற்றி உண்டு. கரங்களை தட்டி வெற்றி தருகிற தேவனுக்கு ஹalleluya. ஒரு விசை சேர்ந்து ஹalleluya. Thank you Lord. இன்றைக்கு ஆமென், நீங்க எங்களுக்காக படைத்த இந்த விசேஷித்த நாளுக்காக நன்றி நன்றி என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, கண்களை மூடி ஒரு விசை. ஆண்டவரே நன்றி, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. Thank you Lord, thank you Lord, thank you Jesus. ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹalleluya, ஹalleluya. ஆமென். சேர்ந்து இன்னும் ஒரு பாடலை, ஆமென், இந்தி பாடலை பாடி நம் தேவனை ஆராதிக்க போகிறோம். ஆமென். முடிந்தால் முழங்கால் படியிட்டு நம்ம சேர்ந்து ஆராதிப்போம். सेनाओं का यहोवा हमारे संग संग है, याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है। सेनाओं का यहोवा हमारे संग संग है, याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है। सेनाओं का यहोवा हमारे संग संग है, याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है। जिसने आकाश बनाया
और जिसने पृथ्वी बना दी, पृथ्वी बनाई, जिसने आकाश बनाया और जिसने पृथ्वी बनाई, जो सर्वशक्तिमान प्रभु है, वो यहोवा हमारे संग संग है। जो सर्वशक्तिमान प्रभु है, वो यहोवा हमारे संग संग है। सेनाओं का यहोवा हमारे संग संग है। याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है। सेनाओं का यहोवा हमारे संग संग है। याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है। समुद्र को जिसने दो भागा, जंगल में मार को निकाला। समुद्र को जिसने दो भागा, जंगल में मार को निकाला। जो वायदे को करता है पूरा, वो यहोवा हमारे संग संग है। जो वायदे को करता है पूरा, वो यहोवा हमारे संग संग है। तो सेनाओं का यहोवा हमारे संग संग है। याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है। सेनाओं का यहोवा हमारे संग संग है। याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है। ओ लाजर को जिसने जिलाया, बोलिए जक्कई को जिसने बचाया। ओ लाजर को जिसने जिलाया और जक्कई को जिसने बचाया। जिसके लिए सब संभव, वो यहोवा हमारे संग संग है। ओ जिसके लिए सब संभव, वो यहोवा हमारे संग संग है। ओ सेनाओं का यहोवा हमारे संग संग है। याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है। सेनाओं का यहोवा हमारे संग संग है। याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है। समुद्र को जिसने दो भागा, जंगल में मार को निकाला। समुद्र को जिसने दो भागा, जंगल में मार को निकाला। जो वायदे को करता है पूरा, वो यहोवा हमारे संग संग है। जो वायदे को करता है पूरा, वो यहोवा हमारे संग संग है। सेनाओं का यहोवा हमारे संग संग है। याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है। सेनाओं का यहोवा हमारे संग संग है। याकूब का परमेश्वर हमारा, जिसने आकाश बनाया, जिसने आकाश बनाया और जिसने पृथ्वी बनाई। और जोर से बोलेंगे, जिसने आकाश बनाया और जिसने पृथ्वी बना दी। पृथ्वी बनाई। जो सर्वशक्तिमान प्रभु है, वो यहोवा हमारे संग संग है। जो सर्वशक्तिमान प्रभु है, वो यहोवा हमारे संग। जो वायदे को करता है पूरा, वो यहोवा हमारे संग संग है। जो वायदे को करता है पूरा, वो यहोवा हमारे संग संग है। ओ जिसके लिए सब संभव, वो यहोवा हमारे संग संग है। ओ जिसके लिए सब संभव, वो यहोवा हमारे संग संग है। ओ सेनाओं का यहोवा हमारे संग संग है। याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है। ओ सेनाओं का यहोवा हमारे संग संग है। याकूब का परमेश्वर हमारा, मिलकर कहेंगे सेनाओं का यहोवा हमारे संग संग है। याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है। सेनाओं का यहोवा हमारे संग संग
संग है, याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है। ओ समुद्र को जिसने डुबागा, जंगल में मार को निकाला, समुद्र को जिसने डुबागा, और जंगल में मार को निकाला, वायदे को करता है पूरा, ओ यहोवा हमारे संग संग है, जो वायदे को करता है पूरा, ओ यहोवा हमारे संग संग है। तो सेनाओं का यहोवा हमारे संग संग है, याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है। सेनाओं का यहोवा हमारे संग संग है, याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है। सेनाओं का यहोवा हमारे संग। तो सभी लोग मिलकर हमें छोटे बच्चों से लेकर बड़ों तक हमारा ऊंचा गढ़ है। ओ सेनाओं का यहोवा हमारे संग संग है, याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है। सेनाओं का यहोवा हमारे संग संग है, याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है। सेनाओं का यहोवा हमारे संग संग है, तो याकूब का परमेश्वर हमारा। तो सभी लोग मिलकर ताली बजाकर हमें परमेश्वर की हमें मिलकर आराधना करेंगे। तो याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है। हालेलुया हालेलुया, धन्यवाद 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 ओ परमेश्वर, हालेलुया। सभी लोग तालियों के साथ मिलकर हमें ताली बजाकर परमेश्वर की महिमा करेंगे। एक दो मिनट परमेश्वर की आराधना करेंगे। हालेलुया, थैंक यू जीसस, थैंक यू लॉर्ड। सेनाओं का यहोवा, अब्राहम, इसहाक और याकूब का परमेश्वर, हमारा पूर्वजों का पिता, हमारा पुरखों का पिता, हालेलुया। हमारा यहोवा परमेश्वर, हालेलुया, जिसके हजारों हजारों हमें नाम है, ஆயிரம் ஆயிரம் நாமங்கள் உடையவரே, ஹalleluya. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளையில் ஆமென் உயர்ந்த ஆமென் ஹalleluya சத்தத்தோட, உயர்ந்த சத்தத்தோட ஹalleluya எத்தனை பேர் ஆராதிக்க முடியும் ஹalleluya. ஆமென், முன்னோர்களின் தேவனே ஹalleluya. இயேசப்பா உம்மை ஆராதிக்கிறோம், யெகோவா தேவனை ஆராதிக்க முடியும் ஹalleluya. நன்றி ஆண்டவரே, ஆயிரம் ஆயிரம் நாமங்கள் உடையவரே, ஆயிரம் ஆயிரம் நாமங்கள் உடையவரே, ஹalleluya. சொல்லி முடியாத ஆமென் நாமங்கள் உடையவரே, ஹalleluya. துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. தேங்க் யூ லார்ட். ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரே, ஹalleluya. பரிசுத்த அலங்காரத்தோடு ஹalleluya, ஓ உயர்ந்த சத்தத்தோடு ஆண்டவரே, நன்றி பலியோடு ஆண்டவரே, துதி பலியோடு ஆண்டவரே மே ஆராதிக்கிறோம். இந்த நாளை நம்மளுக்கு தந்ததுக்காக, இந்த ஆமென் கிருபை தந்ததுக்காக, இம்மட்டும் நடத்தி வந்ததுக்காக, இந்த புதிய வருடத்தை காண உதவி செய்ததுக்காக உமக்கு நன்றி. தன்யவாத் 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 பிரபுஜி, ஹalleluya. Oh, Shaga Baba Badira Baba Bariga Dara Baba Baba, hallelujah. Thank you Lord, thank you Jesus, thank you Jesus, thank you Lord, thank you Lord, thank you Lord. तेरी आराधना हो परमेश्वर, तेरी आराधना हो राजा. ஆமென். செங்கடலை இரண்டாய் பிளந்தவரை துதிங்கள், ஹalleluya. ஆமென். செங்கடலை இரண்டாய் பிளந்தவரை துதிங்க, எரிகோவை உடைத்தவரை துதிங்க, ராஜாக்களை தள்ளினவரை துதிங்க. ஆமென், ஹalleluya. பார்வோனை தள்ளினவரை துதிங்க, பார்வோனை அழித்தவரை துதிங்க, ஹalleluya. மாராவின் தண்ணீரை மதுரமாக்குனவரை துதிங்க, ஹalleluya. ஆமென், ஹalleluya. புதிய வருடத்தை பிரவேசிக்க உதவி செய்தவரை துதிங்க, ஹalleluya. சத்தம் உயர்த்தி நன்றி 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 ஆண்டவரே. Thank you Lord, hallelujah. Rigadara bashaga baba baba, hallelujah. Oh, धन्यवाद 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 परमेश्वर. ஆண்டவரே, நீங்க துதி பலிக்கு ஆண்டவரே பாத்திரரா இருக்கிறீர் ஆண்டவரே, நன்றி பலிக்கு பாத்திரரா இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, ஓ நம்முடைய கரதட்டுக்கு பாத்திரரா இருக்கிறீர் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எத்தனை பேர் தொடர்ந்து ஆமென் தேவனை ஸ்தோத்திரிக்க முடியும், தேவனை ஆராதிக்க முடியும். உமக்கே எங்கள் ஆராதனை ஆண்டவரே, உமக்கே எங்கள் ஆராதனை ஆண்டவரே. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் வானத்தையும் ஆண்டவரே, பூமியும் ஆண்டவரே, தன்னுடைய வார்த்தையினால் ஆண்டவரே உண்டாக்குன தேவனை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. தன்னுடைய வார்த்தையினால் ஹalleluya உண்டாக்குன தேவனை துதிக்கிறோம், மகா பெரிய தேவனை துதிக்கிறோம், சிறந்தவரை துதிக்கிறோம், ஹalleluya. சர்வ வல்லவரை துதிக்கிறோம் ஆண்டவரே, சர்வ அதிகாரம் உடையவரை துதிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் ஒரே எஜமானனாய் இருக்கிற, ஒரே ஆளுகை செய்கிற தேவனாய் இருக்கிற தேவனை, ஹalleluya. Oh, thank you Jesus, thank you Lord, thank you Lord, thank you Lord. உம்முடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா, உம்முடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க மத்தியில உலாவி கொண்டு வருகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க 2 3 பேரோ என் நாமத்துல கூடி இருக்கிறீங்களோ ஆமென், அந்த இடத்துல நான் இருப்பேன் என்று வாக்களித்த தேவன் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் ஏராளம் பேர் ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் கூடி இருக்கிறோம் அப்பா. சபை ஜனங்க உம்முடைய நாமத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் அப்பா. இசப்பா உம்முடைய நாமத்தில் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஏக்கத்தோட வந்திருக்கிறோம் ஆண்டவரே, தாகத்தோட வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே, எதிர்பார்ப்போட வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஐயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பெரிய ஆண்டவரே எதிர்பார்ப்போட வந்திருக்கிறோம். எதிர்பார்ப்போட வந்திருக்கிறவங்க எல்லாரும் ஆமென் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. எசப்பா நான் பெரிய எதிர்பார்ப்போட இன்றைக்கு வந்திருக்கிறேன் ஆண்டவரே. நான் பெரிய ஆண்டவரே அப்பா வார்த்தை நீ எதிர்பார்ப்போட வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆத்ம தாகத்தோட வந்திருக்கிறேன் ஆண்டவரே. நான் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்துக்காக தாகத்தோட வந்திருக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்துக்காக தாகத்தோட வந்திருக்கிறேன் ஆண்டவரே. என்னை நிரப்பும் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. என்னை ஒரு விசை நன்மையினால் நிரப்பும் ஆண்டவரே. ஆலயத்தின் நன்மையினால் நிரப்பும் ஆண்டவரே. அபிஷேக நன்மையினால் நிரப்பும் ஆண்டவரே. வார்த்தை நிறைவினால நிரப்பும் ஆண்டவரே. ஐயா கிருபையினால நிரப்பும் ஆண்டவரே. ஐயா பலத்தினால நிரப்பும் ஆண்டவரே. வல்லமையினால நிரப்பும் ஆண்டவரே. நான் எதிர்பார்ப்போட வந்திருக்கிறேன் ஆண்டவரே. நான் என்னுடைய எதிர்பார்ப்பு ஆண்டவரே நிறைவேறட்டும் ஆண்டவரே அப்பா, நிறைவேறட்டும் ஆண்டவரே அப்பா. தாகமுள்ள மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. தாகமுள்ள மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னவரே அப்பா. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவரே அப்பா. இன்றைக்கு நிறைவான ஆண்டவரே எங்களுக்கு அபிஷேகம், நிறைவான வார்த்தையை ஆண்டவரே எங்களுக்கு கிடைக்கும்படிக்காக, நிறைவான கிருபையில நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நிறைவு, ஒரு நிறைவு, ஒரு நிறைவு ஆண்டவரே. हालेलुया हालेलुया। भरपूरी का उम्मीद करते हैं परमेश्वर, भरपूरी का उम्मीद करते हैं परमेश्वर। आज हम हो सकते हैं कि हम आधा अधूरा परमेश्वर, हम खाली दिल को लेकर आए हैं परमेश्वर, खाली दिलों को लेकर आए हैं परमेश्वर। हालेलुया। लेकिन तू भरकर हमें भेज परमेश्वर, यहाँ से तू हमें भरकर भेज परमेश्वर। हालेलुया। खाली दिलों को भरकर भेज परमेश्वर। हालेलुया। எங்களுடைய இருதயங்களை அப்பா வெறுமையான இருதயங்களை நிரப்பி ஆண்டவரே அப்பா, காலியா இருக்கிற எங்களுடைய இருதயங்களை நிரப்பி ஆண்டவரே ஐயா, எங்கள் சரீரத்தை நிரப்பி அனுப்பும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கரங்களை தட்டி வருகை செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் வார்த்தையை கேட்க இருக்கோம் प्रभु, इस समय वचन सुनने वाले हैं। ஆண்டவரே, நம்முடைய ஊழியக்காரனை கொண்டு வந்தீர், உமக்கு நன்றி. हमारे सेवक को आप लेकर आए, इसके धन्यवाद। நம்முடைய வார்த்தை வெளிப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். आपका वचन प्रकट हो रहा है, इसके धन्यवाद। ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறதா இருக்கு. आपका वचन जिलाता है प्रभु। ஆண்டவரே, நம்முடைய மகன் மூலமாய் நீங்க எங்கள் நடுவில் இடைப்படும். आपके पुत्र के द्वारा आप हमारे बीच में प्रकट हो जाइए। விசேஷமாய் ஊழியக்காரரை அதிகாரப்படு, विशेष रूप से सेवक को अधिकार दीजिए, பலப்படுத்துவீராக. बल दीजिए। ஆண்டவரே, இந்த இடத்துல ஊழியம் செய்யும் பொழுது அவர் மூலமாய் தேவ மகிமை வெளிப்படணும். इस जगह पर वो सेवकाई करते समय उनके द्वारा महिमा प्रकट होना है। பலவீனங்களும் அவருக்குள்ள வெளிப்பட, कोई भी निर्बलता उनके अंदर प्रकट नहीं होनी चाहिए। உம்முடைய பாதுகாப்பு இருக்கும்படி ஆயிச்சு. आपकी सुरक्षा रहने के लिए प्रार्थना करते हैं, கரங்கள் ஒப்பு கொடுக்க हाथों में सौंपते हैं। நீர் தொடர்ந்து வழி நடத்துகிறதற்காக आप लगातार अगुवाई करने वाले, उसके धन्यवाद। எங்களோடு பேச हमसे बात कीजिए, தாழ்த்தி ஒப்பு கொடுக்க दीन कर सौंपते हैं। இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, यीशु के नाम से प्रार्थना सुने, जीवित अच्छे पिता। ஆமென். आमीन। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் நல்லவர். परमेश्वर भला है, கர்த்தர் சந்தோஷமா இருக்கு. कितने लोग आनंदित हैं। ஆமென். ஸ்தோத்திரம் பாஸ்டர். ஆமென். எல்லாருக்கும் தெரியும் பரிச்சயமான ஊழியக்காரர். आमीन। पासवान सभी लोग जानते हैं आप लोग, आमीन। एक परिचित सेवक है। ஆமென். आमीन। ரொம்ப தூரத்திலிருந்து ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். बहुत दूर से परमेश्वर लेकर கர்த்தர் आए, அவரோடு கூட பேசுவாராக. परमेश्वर उनके लेकर बात करें। கரங்களை தட்டி நம்ம அவரை வர हम ताली बजाकर उनकी स्वागत करें। Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah। கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். हाथ उठाकर एक हालेलुया कहेंगे। चाहता हूं வாசிங்கள் 1 கொரிந்தியரின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். आमीन। पढ़ेंगे 1 कोरिन्थियों का पुस्तक 15वां अध्याय 45वां वचन। 1 கொரிந்தியர் 15:41. 1 कोरिन्थियों का पुस्तक 15 उसका 45। சூரியனுடைய மகிமை வேறே, சந்திரனுடைய மகிமை வேறே, நட்சத்திரனுடைய மகிமை வேறே, மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது। மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. महिमा में जो है तारा से तारा में अंतर है। ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். 1 मिनट हम आंखों को बंद करके प्रार्थना करेंगे। மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, महापवित्र हमारा अच्छा पिता, இந்த ராத்திரி வேளைக்கு நன்றி. इस रात के वक्त के लिए धन्यवाद। 3 ஆண்டுகளுக்கு பிறகு 3 साल के बाद இந்த சபையில் வந்து பிரசங்கம் பண்ண इस कलीसिया में आकर प्रचार करने के ஆண்டவர் लिए கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி. प्रभु ने दिए अच्छा अवसर के लिए धन्यवाद। வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை
பிள்ளைகளுக்காக நன்றி. आए हुए बच्चों के लिए धन्यवाद। நீரும் இங்கே வந்திருக்கிறீர். आप भी यहाँ पे आए हो, உம்முடைய வார்த்தைகளை நீர் அனுப்பி இருக்கிறீர். आपका वचन आप दिए हो, நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட கிருபைதா. हम आशीषित होने के लिए अनुग्रह दीजिए। நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். आप बात कीजिए, हम सुनते हैं। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते हैं अच्छे पिता। ஆமென். आमेन। அல்லேலூயா. हालेलुया। நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் மகிமையிலே வித்தியாசப்பட்டிருக்கும். आमेन। तारा का तारा के बीच में तेज में फर्क रहता है। ஆண்டவர் இந்த சபையை ஒரு ஜொலிக்கிற நட்சத்திரமாய் மாற்ற விரும்புகிறார். परमेश्वर इस कलीसिया को एक प्रकाशित होने वाला तारा बनाना चाहता है। இந்த சபையின் ஊழியக்காரரை ஜொலிக்கிற நட்சத்திரமாய் கர்த்தர் மாற்ற इस விரும்புகிறார். कलीसिया के पासबान को आमीन उजाला देने वाला तारा बनाने वाला है। இந்த சபையிலே ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் ஜொலிக்கிற நட்சத்திரமாய் அவர் மாற்ற इस விரும்புகிறார். कलीसिया में आराधना करने वाले हर एक बच्चों को आमीन प्रकाशित होने वाला तारा बनाने वाला है। ஆண்டவருக்காக நாம் பிரகாசிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். परमेश्वर के लिए हम प्रकाशित होना प्रभु चाहता है। பிலிப்பியர் 2 அதிகாரம் 14 वचனம். फिलिपियों का दूसरा अध्याय 14वां वचन। வாசிங்க பிலிப்பியர் 2:14. फिलिपियों का 2:14। सब काम बिना कुड़कुड़ाए और बिना विवाद के किया करो। இல்ல அதுக்கு முந்தின அதுதான் கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாய் இருப்பதற்கு ஜீவ வசனத்தை, அதான சரிதானே நான் சொன்ன வசனம் 2:14. வீணாக ஓடினதும் வீணாய் பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் 2:14 क्योंकि परमेश्वर சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. आमीन। जो है आप जो है प्रकाशित होने वाला तारा कर लिखा है। அப்படி என்றால் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்காக சுடர் விட்டு பிரகாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ऐसा मतलब हम सब परमेश्वर के लिए उजाले होकर प्रकाशित होना चाहता है। இந்த செய்தியின் மூலமாய் ஆண்டவர் உங்களோடு பேசுகிற காரியம், इस प्रचार के द्वारा प्रभु आपसे बात करने वाला बात, எப்படி நாம் பிரகாசிக்க முடியும்? कैसा हम प्रकाशित हो सकते हैं? ஒரு நட்சத்திரம் எப்படி பிரகாசிக்கும்? एक तारा कैसा प्रकाशित होता है? சூரியனிடத்திலிருந்து வெளிச்சத்தை வாங்கி பிரகாசிக்கும். सूर्य से प्रकाश लेकर प्रकाशित होता है। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியனாய் இருக்கிறார். प्रभु यीशु जो है धर्म का सूर्य है। ஆண்டவரிடத்திலிருந்து வெளிச்சத்தை வாங்கி நாம் உலகத்தில் பிரகாசிக்க. प्रभु के पास से हमें उजाला लेकर हमें प्रकाशित होना है। ஆண்டவரிடத்திலிருந்து மகிமையை வாங்கி நாம் பிரகாசிக்க. परमेश्वर के पास से महिमा लेकर हमें प्रकाशित होना है। அந்த தேவனுடைய மகிமையை நாம் வெளிப்படுத்த வேண்டும். उस परमेश्वर का महिमा में प्रकट करना है। தேவனுக்காக பிரகாசிப்பது என்றால் என்ன? परमेश्वर के लिए प्रकाशित होना मतलब क्या है? தேவனுக்காக பிரகாசிக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? परमेश्वर के लिए प्रकाशित होने के लिए क्या करना है? இந்த ரியல் ஷைனிங் உண்மையான பிரகாசம்னா என்ன? एक सच्चा प्रकाशित होना मतलब क्या है? இதை இந்த ராத்திரி வேளையில சில காரியங்களை உங்களுக்காக சொல்ல விரும்புகிறேன். इस रात वेक में कुछ बात मैं कहना चाहता हूं। வாசிங்கள் முதல் காரியம் ஆதியாகமம் 1 அதிகாரம் 16 முதல் 18 வசனம். हम पढ़ेंगे उत्पत्ति का पहला अध्याय 16 से 18 वचन। ஆதியாகமம் 1 அதிகாரம் 16 முதல் 18. उत्पत्ति का पहला अध्याय 16 से 18 तक। தேவன் பகலையால பெரிய சுடரும் இரவையால சிறிய சுடரும் ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களை உண்டாக்கினார். அவைகள் பூமி மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். அல்லேலூயா. हालेलुया। இங்கே சந்திரன் சூரியன் நட்சத்திரங்களை குறித்து சொல்லி இருக்கிறது. यहाँ पे चंद्र सूर्य और तारे के बारे में लिखा गया है। இவைகள் படைக்கப்பட்டதின் நோக்கம் என்ன? ये बनाए जाने का मकसद क्या है? இருளா இருக்கிற பூமியிலே வெளிச்சத்தை உண்டாக்க வேண்டும். अंधकार पृथ्वी में प्रकाश ले आने के लिए பிரகாசிக்க வேண்டும். प्रकाशित होना है। பகலையும் இரவையும் ஆள வேண்டும். हमें दिन और रात पर राज करना है। பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசத்தை உண்டாகும். हमें दिन और हमें रात के बीच में अंतर लाने के लिए நீங்க ஆண்டவருக்காக பிரகாசிக்கணும்னா आप परमेश्वर के लिए प्रकाशित होना है। ஆண்டவர் உங்களை படைச்ச நோக்கத்தை முதலாவது அறிந்து கொள்ளுங்கள். पहले परमेश्वर आपको बनाए हुए मकसद को जान लीजिए। ஆண்டவர் உங்களை அழைத்த நோக்கத்தை அறிந்து கொள்ளுங்கள். परमेश्वर आपको बुलाया हुआ मकसद जान लीजिए। ஆண்டவர் உங்களை ரட்சித்த நோக்கத்தை அறிந்து கொள்ளுங்கள். परमेश्वर आपको उद्धार दिया हुआ मकसद जान लीजिए। ஆண்டவர் இந்த சபைக்கு உங்களை கொண்டு வந்ததின் நோக்கத்தை அறிந்து கொள்ளுங்கள். परमेश्वर
परमेश्वर इस कलीसिया में आपको ले आने का मकसद जान लीजिए। ஆண்டவர் உங்களை அபிஷேகித்ததின் நோக்கத்தை அறிந்து கொள்ளுங்கள். परमेश्वर आपका अभिषेक किया हुआ मकसद को जान लीजिए। நோக்கம் இல்லாமல் ஓடுகிற ஓட்டம் வெற்றியாய் முடியாது. मकसद के बिना दौड़ने वाला दौड़ विजेता में नहीं पूरा होगा। இந்த நோக்கத்தை அறிந்து கொள்ளாமல் நீங்கள் வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. ये मकसद को जाने बिना विजेता का मसीह का जीवन नहीं जी सकते हैं। நீங்கள் நோக்கத்தை அறிந்து கொண்டால் ஆண்டவருக்காக பிரகாசிக்க. आप मकसद को जान लेंगे तो परमेश्वर के लिए प्रकाशित हो सकते हैं। இந்த சபை எதற்காக இந்த இடத்தில் இருக்கிறது என்ற நோக்கத்தை முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். ये कलीसिया इस जगह पर क्यों है, ये मकसद पहले जान लीजिए। இந்த ஊழியக்காரர் எதற்காக இந்த இடத்துக்கு வந்தார் என்பதை அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டால் ये सेवक इस जगह पर क्यों आए, उस मकसद को जान लेंगे तो நீங்கள் ஆண்டவருக்காக மகிமையாய் பிரகாசிக்க. आप परमेश्वर के लिए महिमा से प्रकाशित हो सकते हैं। இரண்டாவதாக दूसरा, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். उत्पत्ति का 15वां अध्याय 5वां वचन। ஆதியாகமம் 15:5. उत्पत्ति का 15 उसका 5। அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்கள் என்ன உன்னாலே கூடும், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்றார். आमीन। आकाश को गिन सकता है तो तारागण को गिन और वैसी तरह वंश होगा कर ऐसा कहा। முதலாவது நீங்கள் பிரகாசிக்க நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும். पहले आपको प्रकाशित होने का मकसद जान लेना है। இரண்டாவது உங்கள் விசுவாசத்தை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளணும். दूसरा, आपके विश्वास को आपको बरकरार बनाए रखना है। விசுவாசம் இல்லாம நீங்க ஒன்றையும் சாதிக்க முடியாது. आप विश्वास के बिना कुछ भी नहीं कर सकते हैं। நீங்க சாதாரண உங்கள் வாழ்க்கையை நடத்தவும், साधारण आपका जीवन को चलाने के உங்கள் लिए, குடும்பத்தை நடத்தவும், आपके परिवार को चलाने के लिए, உங்கள் தொழிலை நடத்தவும், आपको व्यापार को चलाने के लिए, எல்லா காரியத்துக்கும் விசுவாசம் ரொம்ப முக்கியம். सारे बात के लिए विश्वास बहुत मुख्य है। விசுவாசம் இல்லன்னா அவங்களுக்கு பேர் விசுவாசியே இல்ல. विश्वास नहीं है तो उनका नाम विश्वासी ही नहीं है। எனவே இந்த விசுவாசத்தை ஆண்டவர் நமக்குள்ள விதையாய் போட்டிருக்கிறார். इसलिए परमेश्वर इस विश्वास को एक बीज के समान हमारे अंदर डाला அந்த है விசுவாச விதை முளைத்து வளர்ந்து கனி கொடுக்க வேண்டும். और वो विश्वास का बीज हमें बढ़कर जो है बड़ा होकर हमें फल देना है। விசுவாசம் பட்டு போக கூடாது. विश्वास जो है हमें रुक नहीं जाना चाहिए। விசுவாசம் மண் கட்டிகளுக்குள்ளே போட்ட விதையை போல் மாறி போய் விடக்கூடாது. विश्वास जो है हमें मिट्टी में डाला हुआ हमें बीज के समान नहीं हो जाना चाहिए। விசுவாசம் கற்பாறையின் மேல் போட்டு முளைத்து தீந்து போன செடியா இருக்க கூடாது. विश्वास जो है पत्थर पे डालकर वो बुझ गया ऐसा बीज नहीं होना चाहिए। விசுவாசம் முள்ளுக்குள்ள போட்ட விதையை போல நெருக்கப்பட்டு பலனற்று போய் விடக்கூடாது. विश्वास जो है झाड़ियों में डाला गया बीज के समान हमें दबाकर हमें निर्फल नहीं होना चाहिए। உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நீங்க காப்பாத்தணும். आपके अंदर का विश्वास को आपको संभालना है। பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தேன். प्रेरित पौलुस कहता है कि मैंने अच्छा मलयुद्ध लड़ा और मेरा दौड़ खत्म किया। என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். मेरे विश्वास का रखवाली कर लिया। நீங்க விசுவாசத்தை காத்துக்கொண்டா ஆண்டவருக்காக பிரகாசிக்கலாம். आप विश्वास का रखवाली कर लेंगे तो प्रभु के लिए प्रकाशित हो सकते हैं। அது மட்டுமல்ல உங்களுடைய சித்த உங்களை குறித்த ஆண்டவருடைய நோக்கம். और वही सिर्फ नहीं, परमेश्वर का मकसद आपको लेकर, யாருக்குள்ள எல்லாம் விசுவாசம் இல்லையோ जिन जिन के अंदर विश्वास नहीं है அவர்களுடைய விசுவாசத்தை அவர்களுக்குள்ள உண்டாக்க, उनके अंदर विश्वास बनाने के लिए, யாரெல்லாம் விசுவாசத்தை இழந்து போய் இருக்கிறாங்களோ, जो विश्वास को खोए हुए हैं, யாரெல்லாம் பாடுகள் நிமித்தமாய் சோர்ந்து போய் இருக்கிறாங்களோ, जो क्लेश के कारण निराश है, அவர்களை உற்சாகப்படுத்த, उनको उत्साहित करने के लिए, அவர்கள் விசுவாசத்தை தூண்டிவிட, उनके विश्वास को बढ़ाने के लिए, ஒரு மோட்டிவேட்டராக, एक मोटिवेट करने के ஒரு लिए, என்கரேஜராக एक एनकरेजर के समान கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். परमेश्वर आपको इस्तेमाल करना चाहता है। அதுதான் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. और वही आपको लेकर परमेश्वर का मकसद है। உங்களுக்கு நடக்காத காரியத்தை குறித்து புலம்பிக் கொண்டிராதீர்கள். आपके पास जो नहीं हो रहा है उस काम को लेकर ही बड़बड़ न कीजिए। எனக்கு ஒரு பெரிய தரிசனத்தை கர்த்தர் வச்சிருக்கார். मेरे लिए बड़ा एक दर्शन प्रभु ने रखा है। என்னை குறித்து நல்ல நோக்கத்தை கர்த்தர் வச்சிருக்கார். मेरे लेकर परमेश्वर ने अच्छा मकसद रखा है मुझे। அது நிறைவேற வேண்டும் என்று वो பிரயாசப்படுங்கள். पूरा होने कर कोशिश कीजिए। உங்கள் விசுவாசத்தை நீங்கள் கட்டி எழுப்புங்க. आपके विश्वास को आप बांध कर बढ़ाइए। அடுத்தவருடைய விசுவாசத்தையும் கட்டி எழுப்புங்க. दूसरों का विश्वास भी बांध कर बढ़ाइए। அப்பொழுது நீங்கள் ஆண்டவருக்காக பிரகாசிக்க முடியும். तब आप परमेश्वर के लिए प्रकाशित हो सकते हैं। மூன்றாவதாக तीसरा, ஆதியாகமத்தின் புத்தகம் उत्पत्ति का पुस्तक 37ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 37 उसका 9वां वचन। ஆதியாகமம் 37:9. उत्पत्ति का 37:9। நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். फिर उसने कहा कि एक और स्वप्न देखा और अपने भाइयों से उसके भी
यो वर्णन किया, सुनो मैंने एक और स्वप्न देखा और कि सूर्य और चंद्रमा और 11 तारे मुझे दंडवत कर रहे हैं। யோசேப்பு நட்சத்திரங்களை குறித்த ஒரு தரிசனம் கண்டான். यूसुफ एक तारा के बारे में एक दर्शन देखता है। அவன் கண்ட தரிசனம் அவனுக்குள்ளே சுடர் விட்டு எரிந்து கொண்டே இருந்தது. उसके अंदर का दर्शन उसके अंदर जो है जलते जलते रह रहा था। இந்த தரிசனத்தை நிறைவேற விடாமல் பிசாசு பல போராட்டங்களை கொண்டு வந்தான். और ये दर्शन पूरा नहीं होना करके शैतान कई लड़ाइयां लेकर பல आया, தடைகளை கொண்டு வந்தான். कई रुकावट लेकर आया, எதிர்ப்புகளை கொண்டு வந்தான். कई विरोधपन को लेकर आया, பிரச்சனைகளை கொண்டு कई வந்தான். परेशानी लेकर आया, பாடுகளை கொண்டு வந்தான். क्लेश को लेकर आया, அவமானங்களை கொண்டு வந்தான். अपमान को लेकर आया। 13 வருஷங்கள் யோசேப்பு புடமிடப்பட்டான். हमें 13 साल यूसुफ ताया गया, அவன் மேல் பொய் குற்றச்சாட்டு சாட்டப்பட்டது. उसके पास झूठा दोष लगाया गया उस पर। சொந்த சகோதரர்கள் அவனை காய்மக்காரமாய் பார்த்தார்கள். खुद के अमीन भाई लोग उसको विरोधी जैसे देखे, அவனை பலி வாங்கினார்கள். उससे बदला लिए, அவன் பொறுமையோடு கூட இருந்தான். लेकिन वो धीरज धरा। என்னை குறித்து ஆண்டவர் ஒரு தரிசனத்தை मेरे வைத்தார். बारे में परमेश्वर एक दर्शन रखा அந்த है, தரிசனம் நிறைவேறும். वो दर्शन पूरा होगा। தாமதித்தாலும் அது பொய் சொல்லாது. वो देर होगा तो भी झूठ नहीं बोलेगा, அது நிச்சயமா நிறைவேறும். वो निश्चय पूरा होगा। என்னை கொண்டு ஆரம்பித்தவர் என்னை கொண்டே முடிப்பார். मुझे लेकर शुरू किया हुआ प्रभु मुझे लेकर ही पूरा करेगा। அல்லேலூயா. हालेलुया। உங்களை கொண்டு ஒரு காரியத்தை துவங்கி இருந்தா உங்களை கொண்டே கர்த்தர் முடிப்பார். அதுதான் தேவ சித்தம். यदि परमेश्वर आपको लेकर एक काम शुरू किया तो आपको लेकर ही खत्म करेगा, यही परमेश्वर का मकसद है। இந்த தரிசனத்தை நீங்கள் விட்டு விடாதீர்கள். इस दर्शन को आप ना छोड़िए। எத்தனை பாடுகள் வந்தாலும், कितना भी क्लेश आए, எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும், कितना भी उपद्रव आए, எத்தனை கவலைகள் कितना வந்தாலும், भी चिंता आए, எத்தனை வேதனைகள் कितना வந்தாலும் भी दुख आए, தரிசனத்தை விட்டுறாதீங்க. दर्शन को ना छोड़िए। அந்த தரிசனம் இருந்தால் நீங்கள் தேவனுக்காக वो பிரகாசிக்க. दर्शन रहेगा तो आप प्रभु के लिए प्रकाशित हो सकते हैं। ஹalleluya. 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 हालेलुया। தரிசனம் நிறைவேறும். நீங்கள் ஆண்டவருக்காக பிரகாசிப்பீர்கள். दर्शन पूरा होगा और आप परमेश्वर के लिए प्रकाशित होंगे। நான்காவதாக चौथा, என்னாகம புத்தகம் 24 அதிகாரம் 17 வசனம். गिनती का पुस्तक 24 उसका 17 वचन। என்னாகமம் 24:17. गिनती का हमें 14 उसका 24 उसका 17। அவரை காண்பேன், ஆ இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலில் இருந்து எழும்ப போதும். யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கும். याकूब में एक तारा उदय होगा। இது யாரை குறித்து சொல்லி ये இருக்கிறது? किसके बारे में कहा गया है? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லி प्रभु இருக்கிறது. यीशु मसीह के बारे में कहा गया है। இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்த நாட்களிலே यीशु इस दुनिया में जब जन्म हुए, மத்தேயு சுவிசேஷம் 2 அதிகாரம் 2 வசனத்தில் சொல்லி இருக்கிறது. मत्ती का 2 अध्याय 2 वचन में लिखा है, சாஸ்திரிகள் வந்து சொல்லுகிறார்கள், शास्त्री लोग आकर कहते हैं அவருடைய நட்சத்திரத்தை நாங்கள் கண்டோம். हमने उसका तारा देखा है। அந்த நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்? वो तारा कौन सा तारा है? இயேசுவை வெளிப்படுத்துற நட்சத்திரம். यीशु को प्रकट किया हुआ तारा है। இயேசுவை பிரதிபலிக்கிற நட்சத்திரம். यीशु को प्रकट करने वाला तारा। இயேசு யாருன்னு உலகத்துக்கு காட்டுற நட்சத்திரம். यीशु कौन है करके इस दुनिया को दिखाने वाला तारा। தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க எல்லாம் நட்சத்திரத்தை போல பிரகாசிக்கணுமா? परमेश्वर के बच्चों, आपको तारा के समान प्रकाशित होना है क्या? நீங்க எல்லாம் ஸ்டாரா மாறணுமா? आपको सब तारा बनना है क्या? ஹalleluya. हालेलुया। உலகத்துல நிறைய ஸ்டார் எல்லாம் இருக்கிறாங்க. दुनिया में बहुत सारे स्टार्स हैं, சூப்பர் ஸ்டார், மெகா ஸ்டார், सुपरस्टार, मेगा स्टार, அப்படி எல்லாம் இருக்காங்க. ऐसे सब है। நீங்க ஆண்டவருக்குள்ள ஸ்டார். आप परमेश्वर के अंदर स्टार्स हो ஒவ்வொரு ஸ்டார் வித்தியாசமா இருக்கும். और हर एक स्टार अलग रहेगा। அந்த ஸ்டாரை பார்த்து இந்த ஸ்டார் காப்பி அடிக்காத. वो स्टार को देखकर ये स्टार कॉपी नहीं करता இந்த है, ஸ்டாரை பார்த்து அந்த ஸ்டார் காப்பி அடிக்காத. ये स्टार को देखकर दूसरा स्टार कॉपी नहीं நான் करेगा। வித்தியாசமான ஸ்டார்னு சொல்லுங்க. मैं अलग तारा हूँ बोलिए। உங்க ஒவ்வொருத்தங்களையும் வித்தியாசமான ஸ்டார்ஸா கர்த்தர் மாத்துவாரு. आप हर एक को परमेश्वर अलग तारा बनाएगा। நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரம் மகிமையிலே வேறுபட்டு இருக்கும். तारा एक तारा दूसरे तारा से महिमा में अलग உங்க रहेगा। ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு தனிப்பட்ட அழைப்பை தந்திருக்கிறார். आप हर एक को आमीन व्यक्तिगत बुलावट प्रभु ने दिया है। வித்தியாசமான அபிஷேகம், अलग अभिषेक, வித்தியாசமான கிருபை, अलग अनुग्रह, வித்தியாசமான திறமைகள், अलग अलग खूबी, வித்தியாசமான தாளந்துகள் अलग आमीन कमेंट உங்களுக்குள்ள இருக்கிறதுனால आपके अंदर है, इसलिए அந்த ஸ்டார் ஜொலிக்கல அதனால நானும் ஜொலிக்கலன்னு சொல்லாத. वो तारा प्रकाशित नहीं हो रहा इसलिए मैं भी नहीं प्रकाशित होगा ना बोलिए। அந்த அம்மா ஜெபிக்கல அதனால நான் ஜெபிக்கலன்னு சொல்லாத. वो माँ प्रार्थना नहीं किया इसलिए मैं नहीं करूंगी ऐसा ना बोलिए। இந்த
ஐயா ஊழியத்துக்கு வரல அதனால நான் வரலன்னு சொல்லாத. ये बाबूजी हमें जो है सेवकाई नहीं है इसलिए मैं नहीं आऊंगा ना बोलिए। ஹalleluya हालेलुया। ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் கர்த்தர் மகிமை கொடுத்திருக்கார். हर एक तारा को परमेश्वर ने तेज दिया है। 2025 வருஷத்துல ये 2025वां साल में ஒவ்வொரு நட்சத்திரமும் வித்தியாசமா ஜொலிக்கணும். हर एक तारा अलग प्रकार में प्रकाशित होना है। ஹalleluya हालेलुया। யாருக்கு பின்னாலே போய் மறைஞ்சிட்டு நிக்காதீங்க. किसी के पीछे जाकर छुप के ना बैठिए, முன்னால வந்து நில்லுங்க. आगे आकर रुकिए। ஆண்டவர் உங்களை ஜொலிக்க வைப்பார். परमेश्वर आपको प्रकाशित करेगा, உங்க மூலமா சபையை ஜொலிக்க வைப்பார். आपके द्वारा कलीसिया को प्रकाशित करेगा। என்னால முடியாதுன்னு பின்னால போகாத. मुझसे न होगा पीछे ना जाइए। ऐसा நான் செஞ்சது போதும் யாரையாவது வச்சு செய்யுங்கன்னு சொல்லாதீங்க. मैंने जो किया वो बस हो गया, किसी और को अगर कीजिए ऐसा ना बोलिए। நீங்க தான் ஆண்டவரை வெளிப்படுத்தணும். आपको ही परमेश्वर को प्रकट करना है। ஆண்டவரை வெளிப்படுத்துற நட்சத்திரம் आपको प्रकट करने वाला आमीन का तारा அந்த हो। சாஸ்திரிகளை இயேசு இருந்த வீட்டுக்கு நேராக அந்த நட்சத்திரம் வழி நடத்தி கொண்டு வந்தது. वो शास्त्रियों को यीशु जिस घर में था उस घर की ओर अगुवाई करके लेकर आया। நீங்கள் ஆண்டவரை அறியாத மக்களை இந்த ஆலயத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிற நட்சத்திரமா இருக்கணும். आप भी परमेश्वर को नहीं जानने वाले लोगों को इस भवन में लेके आने वाले तारा होना है। ஹalleluya हालेलुया। நல்ல ஜிகினா பவுடர்ல போட்டுட்டு ஜிகு 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 ஜிகுன்னு பளபளக்கிறது இல்ல. अच्छा चमकने वाला पाउडर डालकर चमकना सिर्फ नहीं है। ஹalleluya हालेलुया। கர்த்தருடைய மகிமை உங்களை பிரகாசிக்க வைக்கணும். परमेश्वर का महिमा आपको प्रकाशित करना है। கர்த்தருடைய அபிஷேகம் சுடர் விட்டு உங்களை எரிய வைக்கணும். परमेश्वर का अभिषेक दीपक के समान आपको प्रकाशित करना है। மத்தேயு 2:9 சொல்லுகிறது. मत्ती का 2:9 वचन कहता है, இயேசு இருக்கும் ஸ்தலம் வரைக்கும் வழி நடத்தி கொண்டு வந்ததா. यीशु जिस स्थान में था उस स्थान तक लेकर आया। அந்த நட்சத்திரத்தை கண்டபோது उस तारा को जब देखा, மத்தேயு 2:10 मत्ती का 2:10 அவர்கள் ஆனந்த சந்தோஷம் அடைந்தார். वे आनंदित हुए। ஹalleluya हालेलुया। ஹalleluya हालेलुया। अनेகருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிற நட்சத்திரமா நீங்க மாறணும். कईयों को आनंद देने वाला तारा आपको बनना है। உங்களை வந்துருச்சா அப்படின்னு நினைக்க கூடாது. आपको देखते यहाँ ये आगे ऐसा नहीं बोलना है, வந்துட்டாங்களான்னு சந்தோஷப்படணும். अरे ये आगे ऐसा बोलकर आनंदित होना है। ஹalleluya हालेलुया। இது வீட்டுக்குள்ள வந்தா என்னத்தையா வம்பழுத்து வச்சிட்டு போயிருமே நினைக்க கூடாது. ये घर में आएगा तो कोई झगड़ा लेकर जाएगा ऐसा नहीं सोचना है। இருந்த சண்டை இன்னைக்கு தீர போகுதுன்னு நினைக்கணும். जो झगड़ा है आज पूरा होने वाला है कर बोलना है। வீட்டுக்குள்ள இருக்கிற இருள் இந்த நட்சத்திரம் வந்தா ஓடும்னு நினைக்கணும். मेरे घर के अंदर का अंधकार ये तारा आएगा तो चला जाएगा सोचना है। ஹalleluya हालेलुया। இயேசுவை எல்லா வீட்டுக்குள்ளேயும் கொண்டு சேர்க்க, यीशु को सब घर में जाकर पहुंचाने के लिए, எல்லா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களை சபைக்குள்ள கொண்டு வந்து सब சேர்க்க घर वालों को कलीसिया में लेकर पहुंचाने के लिए கர்த்தர் உங்களை ஜொலிக்கிற நட்சத்திரமா परमेश्वर பயன்படுத்துவார். आपको प्रकाशित होने वाला तारा बनाने वाला है। இயேசுவை வெளிப்படுத்த நீங்க ஆயத்தமா இருந்தா क्या आप यीशु को हमें प्रकाशित करने के तैयार रहेंगे? तो எல்லா காரியத்திலையும் सभी बातों में உங்க சிந்தனை, आपके विचार, உங்க பார்வை, आपके नजर, உங்க பேச்சு, आपका बात, உங்க நடக்க, आपका चाल चलन, பழக்க வழக்கம், आपका आदत, எல்லாவற்றிலும் सभी में இயேசுவை வெளிப்படுத்த ஆரம்பிச்சீங்க. यीशु को प्रकट करने लगे तो நீங்க नक्षत्रமா ஜொலிப்பீங்க. आप तारा के समान प्रकाशित होंगे। ஐந்தாவதாக पांचवा உபாகமம் व्यवस्था 4:19 चौथा अध्याय में 19वां वचन, உபாகமம் 4:19 व्यवस्था विवरण 4:19। உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து ஆ உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் கீழெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காதபடி நட்சத்திரங்களை தொழுது சேவிக்க இணங்காமல். உங்கள் ஆத்துமங்களை குறித்து மிகவும் எச்சரிக்கை. சரி, இந்த இடத்துல அந்த வசனத்துடைய கான்செப்ட் வித்தியாசமானது. देखिए इस वचन का जो एक कॉन्सेप्ट थोड़ा अलग है। நான் இதுல என்ன சொல்ல வரேன்னா, मैं इसमें क्या बोलने आ रहा हूँ, எந்த நட்சத்திரம் என்ன வணங்கணும்னு நினைக்குதோ, जो तारा सोचता है कि मुझे दंडवत करना है, எந்த நட்சத்திரம் எல்லாரும் என்ன கனப்படுத்தணும்னு நினைக்குதோ, जो तारा सोचता है कि मुझे सब आदर देना எந்த है, நட்சத்திரம் என்ன எல்லாரும் பாராட்டணும்னு நினைக்குதோ, जो तारा सोचता है कि मुझे सब प्रशंसा करना है, எல்லா புகழும் எனக்கே வரணும்னு நினைக்குதோ, सारा प्रशंसा मेरे पास ही आना है सोचता அந்த है, நட்சத்திரம் ஆண்டவருக்காக ஜொலிக்க वो முடியும். तारा परमेश्वर के लिए उजाला नहीं हो सकता है। ஹalleluya हालेलुया। யோவான் ஸ்நானகன் சொன்னாரு, योना ने कहा நான் சிறுகவும் मैं घटूं அவர் பெருகவும். और वो बढ़े। ஹalleluya हालेलुया। அப்ப எல்லா மகிமையும் யார் ஆண்டவருக்கு கொடுக்குறீங்களோ, तो जो सभी महिमा परमेश्वर को देते हो, உங்க மூலமா ஆண்டவர் மகிமைப்படணும்னு நினைக்கிறீங்களோ, आपके द्वारा परमेश्वर महिमा पाना है सोचते हो, அவங்க நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பீங்க. वे तारा के समान प्रकाशित होंगे। சுய மகிமையை தேடக்கூடாது, हमें खुद का महिमा नहीं ढूंढना है, கற்புகழ்ச்சியை நாடக்கூடாது, अपने खुद की प्रशंसा पर नहीं जाना है, சுயநீதிக்காரர்களா இருக்க கூடாது. खुद के न्याय पर नहीं जाना है। இதுக்கெல்லாம் நீங்க இடம் தராம இருந்தா इसके लिए आप जगह नहीं देंगे तो நீங்க நட்சத்திரமா பிரகாசி. आप तारा के समान प्रकाशित हो सकते हैं। ஆறாவது காரியம், छठवा बात, உபாகமம் 10:22 व्यवस्था विवरण के 10:22, உபாகமம் 10:22 व्यवस्था विवरण के 10:22, உன் பிதாக்கள் 70 பேராய் ஆ எகிப்துக்கு போனார்கள். ஆ. இப்பொழுதோ உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை திரட்சியிலே திரட்சியிலே வானத்து நட்சத்திரங்களை போலாக்கினார்.
அப்போ இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புற காரியம் என்ன, திரட்சியான நட்சத்திரங்கள். इस जगह पर मैं क्या बोल रहा हूँ कि बहुत सारे तारों, பெரும் கூட்டமான நட்சத்திரம், बड़े झुंड के तारे, தனித்திருக்கிறவர்களினால ஜொலிக்க முடியாது. जो अकेला रहते हैं वो प्रकाशित नहीं हो सकते हैं. நீங்க ஒவ்வொருத்தங்களும் தனி ஜெபம் பண்ற ஆளா இருக்கணும். आप हर एक जन व्यक्तिगत प्रार्थना करने वाले தனியா வேதத்தை தியானிக்கிற ஆளா இருக்கணும். अकेला में वचन पर ध्यान करने वाले रहना है. ஆண்டவர் ஆராதிக்கிற ஆளா இருக்கணும். अकेला परमेश्वर की आराधना करने वाले रहना है. அது தனிப்பட்ட வாழ்க்கையில எல்லாம் இருக்கணும். वो व्यक्तिगत जीवन में सब होना है. ஆனா விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் ஐக்கியமா இருக்கணும். लेकिन विश्वासी एक दूसरे से संगति में रहना है. நீங்கள் கூட்டமாய் இருக்க வேண்டும். आपको झुंड में रहना है. ஒரு மனமாய் இருக்க வேண்டும். एक मन में रहना है. ஐக்கியமா இருக்கணும். संगति में रहना है. சில சபைகள்ல கூட்டமா இருப்பாங்க. कुछ कलीसिया में झुंड में रहते हैं. கூட்டமா இருப்பாங்க. और झुंड में रहते हैं. அவங்க பின்னால ஒரு கூட்டம், இவங்க பின்னால ஒரு கூட்டம், அவங்க பின்னால ஒரு கூட்டம். इनके पीछे एक झुंड, उनके पीछे एक झुंड, उनके पीछे ऐसा एक झुंड. இப்படி கூட்டம் சேர்க்கிற ஆட்களா நம்ம மாறக்கூடாது. ऐसा झुंड को उत्पन्न करने वाले व्यक्ति नहीं बनना है. हालेलुया. हालेलुया. ஆண்டவர் எனக்கு என்ன கொடுக்கறாரோ அதை நான் பேசிட்டே இருக்கேன். परमेश्वर मुझे जो दे रहा है मैं उससे बात करते रह रहा हूं. हालेलुया. हालेलुया. அதனால நீங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரே சிந்தை உடையவர்களா, इसलिए आप एक मन होकर एक ही विचार के साथ, ஒரு அப்பத்தை புசிக்கிறவர்கள், एक ही रोटी खाने वाले, ஒரு திராட்சரசத்தை பானம் பண்ணுகிறவர்கள், एक ही रस पीने वाले, ஒரே தேவனுடைய சரீரத்தோடும் ஒரே தேவனுடைய இரத்தத்தோடும் இணைக்கப்பட்டவங்க நம்ம. एक ही परमेश्वर के शरीर और लहू से हमें जुड़े गए हैं. ஆளுக்கு ஒரு சிந்தனை இல்லாம ஒருமனப்பட்டு வேலை செய்யுங்க. सभी का अलग अलग विचार के अलावा एक विचार के साथ काम कीजिए. हालेलुया. हालेलुया. அப்பொழுது ஆண்டவர் உங்களை இன்னும் பெருக பண்ணுவார். तब परमेश्वर आपको और बढ़ाएगा. எங்கே ஒரு மனம் இருக்குதோ அங்க ஆவியானவர் வருவார். जहाँ एक मन है वहाँ पे पवित्र आत्मा आएगा. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டு. जहाँ पे पवित्र आत्मा है वहाँ पे छुटकारा है. ஆவியானவர் நுகங்களை முறிப்பார். पवित्र आत्मा जंजीरों को तोड़ेगा. ஆவியானவர் கட்டுகளை அறுப்பார். पवित्र आत्मा हमें बंधन तोड़ेगा. ஆவியானவர் பாவத்தை உணர்த்துவார். पवित्र आत्मा पाप का एहसास दिलाएगा. ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்துவார். पवित्र आत्मा सारे सत्य में चलाएगा आपको. ஆவியானவர் இதையெல்லாம் செய்யணும்னா पवित्र आत्मा ये सब करना है तो நாம என்ன செய்யணும்? हमें क्या करना है? அதெல்லாம் அவர்தானே பண்ணுவாரு, நமக்கு என்ன வேலைன்னு நினைக்காதீங்க. वो सब वही करेंगे, हमारा क्या क्या, ऐसा ना सोचिए. எல்லாருமே இயேசுநாதரை வேலைக்காரனா மாத்தியாரு. हम सभी लोग यीशु को जो है सेवक बना देते हैं. ஆவியானவரை வேலைக்காரனா மாத்தியாரு. पवित्र आत्मा को सेवक बना देते हैं. உணர்த்தும் ஆவியானவரே, हमें एहसास दिलाइए पवित्र आत्मा. இழுத்து கொண்டு வரும் ஆவியானவரே, खींच कर लेकर आइए पवित्र आत्मा. கட்ட வெட்டும் ஆவியானவரே, हमें बंधन को तोड़िए पवित्र आत्मा. அவர் அப்படியே கூலிப்படை தடைவன் மாதிரி மாத்தியாரு. நம்ம उनको ऐसा एक जो है दासों का हमें प्रधान के समान चलाते हैं. அருவா கத்தி கபடாலாம் வச்சிருக்க மாதிரி. देखिए जैसा चाकू हमें सब रखे सामान ऐसा. வெட்டு மாண்டவரே, குத்து மாண்டவரேங்கற. हमें काटिए प्रभु, चुभिए प्रभु. ஆண்டவர் சொல்ல நான் பண்றதுக்கு நீ சொல்லணும்னு அவசியம் இல்ல. प्रभु बोल रहा है, बोलेगा कि मैं करने के लिए तुझे बोलने की आवश्यकता नहीं என்ன है. பண்ணணும் நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. मुझे क्या करना है तू बोलने की आवश्यकता नहीं நீ है. பண்ண வேண்டியதை நீ பண்ணு, நான் வேண்டியதை பண்ண வேண்டியதை நான் பண்றேன். तुझे जो करना है तू कर, मुझे जो करना है मैं करूंगा. ஒன்றாக இணைந்திருங்கள், एक साथ रहिए, ஒருமனப்படுங்கள், एक मन हो जाइए, இணைந்து செயல்படுங்கள். साथ में मिलकर काम कीजिए. அப்பொழுது ஆவியானவர் உங்கள் மூலமாய் கிரியை செய்வார். तब पवित्र आत्मा आपके द्वारा महिमा पाएगा. நீங்கள் ஆண்டவருக்காக ஜொலிக்கலாம். आप परमेश्वर के लिए प्रकाशित हो सकते हैं. ஏழாவது காரியம், सातवां बात, நியாயாதிபதிகள் 5:20. न्यायों का 5:20. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 20 வசனம். न्यायों का 5वां अध्याय 20वां वचन. வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று, आकाश की ओर से लड़ाई हुई, நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து சிசராவோட யுத்தம் பண்ணின. तारों ने अपने अपने मंडली से हमें सिरा से लड़ाई की. யுத்தம் பண்ணுகிற நட்சத்திரங்கள், लड़ाई करने वाले हमें तारे, அதுதானே நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். उससे ही तो हम कर रहे हैं पासबान. வீட்டுல வீட்டுக்காரரோட சண்டை போடுறோம், घर में पति के साथ लड़ाई आता है, வெளியில போனா கடையில சண்டை போடுறோம், बाहर हमें जो है दुकान में लड़ाई होता தண்ணி है, பிடிக்க போனா பைப்படியில சண்டை போடுறோம். पानी पकड़ने जाएंगे तो वहाँ पे लड़ाई होता நாங்கெல்லாம் है. பயங்கரமான யுத்த வீரர்கள். हम तो भयंकर युद्ध के वीर हैं. உங்க அந்த சண்டையெல்லாம் நிறுத்துங்க. आपका वो झगड़ा सब रोकिए. நம்ம சண்டை போட வேண்டிய இன்னொரு ஆள் இருக்கான். हम लड़ाई करने वाले और एक व्यक्ति है, அவன் தான் சத்துருவாகிய பிசாசு. वही शत्रु शैतान है. உங்களுக்கு யுத்தம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, आपका लड़ाई मांस और लहू के साथ नहीं है, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும், हमें प्रधानों के साथ और अंधकार के साथ है, பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளுடைய சேனைகளோடு, इस जगह के हाकिमों के साथ, வான மண்டலத்தில் உலாவுகிற பொல்லாத ஆவிகளோடு, आकाश में मंडराने वाले बुरे आत्माओं के साथ. அந்த பிசாசுக்கு தான் அட்டி விழணும். उस शैतान को ही मार मिलना चाहिए. நான் உங்களுக்கு சொல்றேன், मैं आपसे कह रहा हूँ, தினமும் அட்டிங்க. हर दिन मारिए. யார் அடிக்கிறது? किसको मारना है पासबान? பக்கத்துல இருக்கிறவங்களை அடிச்சிடாதீங்க. बाजू वाले को ना मारिए. வானத்துல இருக்கிறவனை அட்டிங்க. आवेन आकाश में जो उसको मारिए. பூமியில உலாவுறவனை அட்டிங்க. पृथ्वी में जो मंडरा रहा है उसको அந்தகார मारिए. கிரியைகளை அட்டிங்க. अंधकार के काम को मारिए. சாத்தானின் சிங்காசனத்தை அட்டிங்க. शैतान के सिंहासन को मारिए.
இந்த யுத்த ஜெபம் உங்க வாழ்க்கையில இருந்தா, ये युद्ध का प्रार्थना आपके जीवन में रहेगा तो, முழங்கால் ஜெபம் உங்களுக்கு இருந்தா, आमीन, घुटने का प्रार्थना रहेगा तो, கண்ணீர் ஜெபம் உங்களுக்கு இருந்தா, आंसू का प्रार्थना रहेगा तो, நீங்க ஆண்டவருக்காக மகிமையான நட்சத்திரமா आप परमेश्वर के लिए महिमा का तारा बन सकते हो। எவ்வளவோ நீங்கள் போராடி ஜெபித்திருக்கிறீர்கள், कितना तो आप लड़कर प्रार्थना किए हो, பல ஜெபத்துக்கு பதில் வந்த மாதிரியே தெரியல, कई प्रार्थना के लिए उत्तर नहीं आया ऐसा लग रहा है। உன் ஜெபத்தை விட்டுறாத, आपका प्रार्थना ना छोड़िए, நிச்சயமாய் கர்த்தர் உன்னை நினைவு கூறுவா, निश्चय परमेश्वर आपकी स्मरण करेंगे। உன் வாழ்க்கையில நீ விரும்புகிறதல்ல, கர்த்தர் முன்குறித்தது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில நடக்கும் என்று கர்த்தர் சொல்றார்। आपके जीवन में आप जो चाहते हैं, ऐसे परमेश्वर ने जो ठाना है वो पूरा होगा क्या परमेश्वर कहता है। யுத்த வீரர்களாய் யுத்த ஜெப வீரர்களாய் இருந்தா நீங்க ஜொலிக்கலாம்। आप युद्ध के प्रार्थना के वीर रहेंगे तो आप प्रकाशित हो सकते हैं। எட்டாவது காரியம், 8वां बात, யோபுவின் புத்தகம் अय्यूब का पुस्तक 22ஆம் அதிகாரம் 22वां अध्याय 12ஆம் வசனம்। 12वां वचन, யோபு 22:12। अय्यूब का 22-12। நட்சத்திரங்களின் உயரத்தை பாரும் என்று சொல்லிருக்கு। तारों को देखिए, उसके ऊंचाई को देखिए कहा है, உயரத்தில் உள்ள நட்சத்திரங்கள்। ऊंचे में रहने वाले तारा। எல்லாம் கவனிக்கிறீங்களா? सभी लोग ध्यान दे रहे हो क्या? நீங்க எல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துகிட்டே இருக்கணும்। आप सब आत्मिक जीवन में बढ़ते जाना है। சரீரத்துல வளர்றீங்களோ வளரலையோ, शरीर में बढ़ रही हो नहीं बढ़ रही हो, சரீரத்துல ரொம்ப வளர்ந்த பிரச்சனை, शरीर में ज्यादा बढ़ेंगे तो परेशानी है। வீடு கொஞ்சம் கூரை தனிவா இருந்தா குனிஞ்சு போகணும்। आमीन, घर का आमीन छत नीचे रहेगा तो हमें झुक के जाना पड़ेगा। இவர் மாதிரி இருந்த பிரச்சனை தான்। इनके जैसा रहेंगे तो परेशानी है। ஹalleluya, हालेलुया। நல்ல டிரான்ஸ்லேஷன்ல இன்னும் கொஞ்சம் நல்ல டெவலப் ஆயிருக்காரு। अच्छा, ट्रांसलेशन में और थोड़ा डेवलप हुए हैं। ஹalleluya, हालेलुया। நாங்கெல்லாம் அப்படியே குடுகுடுன்னு உள்ள போயிரலாம்। हम ऐसा फटफट से अंदर जा सकते ஆனா हैं, இவர வீட்டுக்காரங்க பார்த்து लेकिन इनको घर वाले बोलेंगे देख பார்த்து कर இடிச்சிர போதுன்னுவாங்க। हमें लग जाएगा कहेंगे। அந்த வளர்ச்சியை பத்தி நான் சொல்லல, उस बढ़ाई के बारे में नहीं कह रहा हूं। ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருங்க, आत्मिक जीवन में बढ़िए, விசுவாசத்துல வளருங்க, विश्वास में बढ़िए, ஜெபத்துல வளருங்க, प्रार्थना में बढ़िए, பக்தியில வளருங்க, भक्ति में बढ़िए, பரிசுத்தத்துல வளருங்க, पवित्रता में बढ़िए, வைராக்கியத்துல வளருங்க, जलन में बढ़िए, பிரதிஷ்டையில வளருங்க, अपने निष्ठा में बढ़िए, ஊழியம் செய்யறதுல வளருங்க, सेवकाई करने में बढ़िए, கர்த்தரை ஆராதிக்கிறதுல வளருங்க, परमेश्वर की आराधना करने में बढ़िए, ஆண்டவருக்காக கொடுக்கிறதுல வளருங்க। परमेश्वर को देने में बढ़िए। நம்ம இதுல எல்லாம் கழுத தேஞ்சு கட்டெரும்பாகிட்டு இருக்கு। हम जैसा हमें चीटी घिस घिस कर गधा घिस घिस कर चीटी हो रहा है, वैसा வேத அறிவு குறைஞ்சிட்டு இருக்கு, हमारा हमें वचन का ज्ञान कम होते जा रहा உலக है, அறிவு பெருகிருச்சு। दुनिया का ज्ञान बढ़ गया है। ஹalleluya, हालेलुया। படிப்பு படிப்பு படிப்பு, அத படி இத படி அத படி, அங்க போய் இங்க போய் இங்க போய் எங்க போய் எங்க படிச்சு, पढ़ाई पढ़ाई पढ़ाई, या जा वहां जा, वो पढ़ाई कर ये पढ़ाई कर, का ऐसा चल रहा है। மண்டை எல்லாம் வீங்கி கிடக்குது படி। हमारा सिर सब सुझा हुआ पड़ा है। நீங்க மட்டும் என்ன பாஸ்டர்னு கேட்க கூடாது। आपने बोला कि आप क्या कौन सा लोगों पास நான் கடந்த நாள்ல ஒரு எல்லாத்துலயும் எனக்கு கேலண்டர்ல இருந்து எல்லாத்துலயும் படிப்பு பேருக்கு பின்னால படிப்பு போடும்। मैं जो कैलेंडर सभी में मेरे नाम के पीछे जो पढ़ाई डाल दिया पिछले ஒரு दिनों में। பாஸ்டர் கேட்டாரு, एक पास्टर ने पूछा, நீங்க படிச்சீங்கன்னு நாங்க நம்புறோம், आप पढ़ाई किए कर हम भरोसा करते हैं, அதுக்காக பேருக்கு பின்னால இவ்வளோ நீளமா படிப்பு போடுறதா? इसका मतलब क्या आप नाम के पीछे इतना लंबा पढ़ाई डालते हो? நான் அவருக்கு பொறுமையா சொன்னேன், मैं इनको शांति से बोला, நான் 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது मैं 10वीं जब पढ़ रहा था, என் ஜாதகத்தை பார்த்தவன் मेरा कुंडली जो देखा, சுட்டு போட்டாலும் படிப்பு வராதுன்ட்டான்। उसने कहा कि कुछ भी कर ले पढ़ाई नहीं होगा। ஜாதகத்துல அப்படி எழுதி இருந்துச்சு, कुंडली में ऐसा लिखा था, கை ரேகை ஒளிகிருச்சு, हाथ का जो रेखा में घिस गया, இனி படிக்கவே மாட்டான்னு என்னை கொண்டுட்டு போய் மெக்கானிக் ஷெட்ல போட்டாங்க। अभी पढ़ाई नहीं करेगा कहकर मैकेनिक शेड में मुझे डाल दिया। அங்க இருந்து தப்பி பொழைச்சு 12வது வரை படிச்சேன்। वहां से बचकर मैं जो 12वीं तक पढ़ाई किया, அப்பதான் ஆண்டவரை ஏத்துக்கிட்டேன்। तभी परमेश्वर को स्वीकार किया। ஆண்டவர் ஜாதகத்தை மாத்தினாரு, परमेश्वर कुंडली को बदल दिया, கை ரேகையை हाथ மாத்தினாரு, के रेखा को बदल दिया, தலையெழுத்தை மாத்தினாரு, मेरे सिर का सारा विधि बदल இத்தனை दिया। படிப்பு படிச்சதுக்கு அவர்தான் காரணம்। इतना पढ़ाई करने का वही कारण है। இவங்க எல்லாம் டிசைன் பண்ணி போட்டு எம்டிஹெச்னு பின்னால 3 புள்ளி வச்சிருக்காங்க। ये लोग सब डिजाइन करके डालकर एमटीएच करके 3 डॉट रखे पीछे। இன்னைக்கு தான் நான் அதை நல்லா பார்த்தேன்। मैं आज ही अच्छे से देखा उसे। அவங்களுக்கு ஒரு தரிசனம், उनको एक दर्शन, புள்ளி வைக்க கூடாது, डॉट नहीं रखना है। ஆமா 2-3 டாட் போட்டு வச்சா இன்னும் படிக்கணும், 2-3 डॉट मतलब और पढ़ाई करेंगे, அது நடக்கும்। वो होगा। நான் ஒரு 2 வருஷத்துல PhD பண்ண போறேன், और 2 साल में PhD करने वाला हूं, டாக்டர் ஆயிரணும், डॉक्टर हो जाना है। ஹalleluya, हालेलुया। ஆண்டவர் மகிமை, परमेश्वर महिमा पाना நான் है। சொல்றேன்ல இதெல்லாம் கத்து தான் கொடுத்தாரு। मैं जो बोल रहा हूं ये सब प्रभु दे रहा है, இல்லன்னா 10thலயே டிராப் அவுட் नहीं ஆயிருக்கும்। तो 10th में ही फेल हो जाता था। இத்தனை படிப்புகளுக்கு அவர்தான் காரணம்। इतना पढ़ाई का वही कारण है। ஆமென், आमीन, அல்லேலூயா। हालेलुया। இந்த வளர்ச்சியை நான் சொல்லல, इस बढ़ोतरी को नहीं बोल रहा हूं, ஆவிக்குரிய வளர்ச்சி। आत्मिक बढ़ोतरी। எத்தனை படிப்பு படிச்சிருந்தும் ஜெபம் இல்லன்னா என்ன பிரயோஜனம்? कितना पढ़ाई भी कर भी प्रार्थना नहीं है तो क्या? எத்தனை புத்தகம் படிச்சு பைபிளை படிக்கலன்னா என்ன कितना பிரயோஜனம்? पुस्तक पढ़कर भी बाइबल नहीं पढ़े तो क्या? எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கறாங்க, இயேசு உனக்கு ஃப்ரெண்டா இல்லன்னா
வந்தா என்ன காரணம், सब என்ன பிரயோஜனம்? सब दोस्त लोग गए, हमें यीशु आपका दोस्त ने तो क्या उपयोग का? வீடு வீடா உட்கார்ந்து ஊர் கதை பேசுற நீ ஒரு வீட்டு கூட்டத்துக்கு சபைக்கு வராம இருந்தா என்ன பிரயோஜனம்? घर घर बैठकर कहानी बात करने वाले एक घर का प्रार्थना में आप नहीं आते तो क्या उपयोग का? அதுல வளர்றிய வளரலையே இதுல வளரணும். उसमें बढ़ते हो नहीं बढ़ते हो, इसमें बढ़ना है. ஆவிக்குரிய வளர்ச்சி இருந்தா நீங்க பிரகாசிக்கலாம். आत्मिक बढ़ोतरी रहेगा तो आप प्रकाशित हो सकते हो. ஒன்பதாவது காரியம், नौवा बात, சங்கீதம் 148:3. भजन संहिता 148 आमीन उसका 3. சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். सूर्य और चंद्रमा उसकी स्तुति करो और सब ज्योतिमय तारागण उसकी स्तुति करो. துதிக்கிற நட்சத்திரமா நீங்க இருக்கணும். स्तुति करने वाला तारा आपको रहना है. அப்படின்னா என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? ஒரு நன்றி உணர்வு, एक धन्यवादी हृदय, ஒரு தேங்க்ஸ் கிவிங் ஹார்ட், एक धन्यवादी दिल, அது உங்களுக்கு இருக்கணும். वो आपको होना चाहिए. நன்றி உணர்வு இருக்கணும். धन्यवाद का एहसास होनी चाहिए. ஆண்டவர் எத்தனையோ நன்மை உங்களுக்கு செஞ்சார். परमेश्वर कितने तो भलाई आपको किए हैं. பல தடவை எழுந்திருச்சுன்னா அல்லேலூயா போட்டிருக்கோம். कई बार हम उठकर हालेलुया बोले हैं. எல்லாம் சாட்சி சொல்லியிருப்போம். अच्छा गवाही बोले रहेंगे. கடைசியே ஏதோ ஒண்ணு நடக்கலன்னா இயேசு என்ன செஞ்சாருன்னு கேட்போம். आखिरी में कुछ नहीं हुआ तो हम बोलते हैं यीशु ने क्या किया. நம்மள போல நன்றி மறந்தவர்கள் உலகத்துல யாரும் இல்ல. हमारे जैसा धन्यवाद को भूले हुए दुनिया में कोई नहीं है. திருவள்ளுவரே சொல்றாரு, நன்றி மறப்பது நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுன்னு. அது தெரியாதுல இந்தியில, பரவாயில்ல. திருவள்ளுவர் சொல்றாரு நன்றி மறப்பது நல்லது இல்லன்னு சொல்றாரு. हमें तिरुवल्लुवर कहते हैं कि धन्यवाद भूलना भला नहीं है. ஒன்னு பைபிள் சொல்றதையாவது கேளு, या तो बाइबल सुनना आप जो बोल रहे हैं இல்லன்னா திருக்குறள் சொல்றதையாவது या तो तिरुकुरल जो बोल रहा है उसे सुनिए. எதை சொல்றதும் கேட்கலன்னா எப்படி வாழ்றது? कुछ भी बोलने का आप सुनेंगे नहीं तो कैसा जिएंगे? நன்றி உணர்வு உடையவர்களா இருந்தா நீங்க ஜொலிக்கலாம். धन्यवाद का एहसास आपको रहेगा तो आप प्रकाशित हो सकते हैं. அடுத்த பிரசங்கத்திலயும் அத ஆண்டவர் சொல்றாரு. अगला प्रचार में भी प्रभु से कहते हैं. அந்த இடம் வரும்போது உங்களுக்கு அழுத்தி அதை சொல்றேன். वो जगह आते समय मैं जोर देकर कहूंगा आपसे. நன்றி உணர்வு இல்லாதனால தான் अनेகருடைய பிரகாசம் மங்கி போயிருக்கு. धन्यवाद का एहसास नहीं इसलिए कईयों का जमीन प्रकाश धीमा हो रहा है. நன்றி உணர்வோடு இருங்க. धन्यवाद के एहसास के साथ रहिए. கர்த்தர் உங்களை ஜொலிக்க வைப்பார். परमेश्वर आपको प्रकाशित करेगा. 10வது காரியம், 10वां தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். दानियल का 12वां अध्याय 3वां वचन. अनेகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள், कईयों को जो धर्मी बनाते हैं, அப்படிதானே இருக்கு? ऐसा है कि नहीं? நட்சத்திரங்களைப் போலவும் आमीन तारा के समान என்றென்றைக்கும் உள்ள सदा காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். सर्वदा आमीन प्रकाशमान रहेंगे. அல்லேலூயா. हालेलुया. நீங்க என்ன பண்ணணும்? अनेகரை நீதிக்குட்படு. आपको क्या करना है? सकइयों को धर्मी बनाना. ஞானம் இருக்குதா உங்களுக்கு? क्या आपको ज्ञान है? புத்தி இருக்குதா உங்களுக்கு? बुद्धि है आपके पास? ரெண்டையும் சொல்லிருங்க. சூடு சொரணா இருக்குதான்னு கேட்டுருங்க பாஸ். आमीन. आप बोलेंगे हम आगे भी पूछ लीजिए कि हमें आगे और कुछ शर्म विरम है क्या नहीं करके. ஹலோ, ஆண்டவரை குறித்த அறிவு இருக்கா? परमेश्वर के बारे में क्या ज्ञान है क्या? பைபிள் நாலேஜ் இருக்கா உங்களுக்கு? बाइबल का ज्ञान है क्या? பரலோகத்தை பத்தி தெரியுமா? स्वर्ग के बारे में आपको पता है? நரகத்தை பத்தி தெரியுமா? नरक के बारे में पता है? ஆசீர்வாதத்தை பத்தி தெரியுமா? आशीष के बारे में पता है? சாபத்தை பத்தி தெரியுமா? शाप के बारे में पता है? இயேசுவை பத்தி தெரியுமா? यीशु के बारे में पता है? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? ये सब जानकर क्या करने वाले हो? மத்தவங்களுக்கு போய் சொல்லுங்க. दूसरों के पास अगर உங்க बताइए, ஞானத்தை பயன்படுத்துங்க. आपका आमीन समझ उपयोग कीजिए. அவங்கள எல்லாம் அக்கினியில இருந்து இழுத்து கொண்டு வாங்க. उन सभी को आग से खींच कर लेकर आइए. நரக அக்கினிக்கு நேரா போறாங்க, இழுத்து பிடிச்சு கொண்டு வாங்க. नरक की आग की ओर जरा खींच कर ले आइए. அப்பொழுது நீங்கள் நட்சத்திரத்தை போல तब பிரகாசி. आप तारा के समान प्रकाशित में हो जाओगे. யார் ஆண்டவருக்காக பிரகாசிப்பாங்க? कौन परमेश्वर के लिए प्रकाशित होंगे? 10 காரியம் சொல்லிருக்கேன். 10 बात मैंने बोला. வேகமா சொல்லுங்க பார்க்கலாம். जल्द बोलिए आप. இவ்வளவு வேகமா நான் பிரசங்கம் பண்ணது இல்ல. इतना तेजी से मैं प्रचार कभी किया नहीं. இவ்வளவு வேகமா இவரு டிரான்ஸ்லேட் பண்ணது இல்ல. इतना तेजी से ये ट्रांसलेट नहीं किए हैं. 10 பாயிண்ட் பிரசங்கம் பண்ணிட்டோம் பாருங்க. 10 पॉइंट हम प्रचार कर दिए. சொல்லுங்க. बोलिए. திருப்பி கேப்பேன்னு சொல்லியிருந்தா எழுதியாவது வச்சிருப்போம். वापस पूछेंगे बोला होता तो हम लिख के तो रखते थे. நீ எழுதுனது உனக்கு புரியல? புரியுதா? சொல்லு. பாயிண்ட் 1. पहला पॉइंट நோக்கம். ஜொலிக்கிறதுக்கு என்ன காரணம்? எதை எப்படி ஜொலிக்க முடியும் ஆண்டவருக்கு? कैसा हम परमेश्वर के लिए प्रकाशित हो सकते हैं? உங்கள் நோக்கத்தை அறிந்தால் आपका मकसद जानेंगे तो ஜொலிக்கலாம். आप ரெண்டாவது प्रकाशित हो सकते हैं. விசுவாசம். உங்க விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும், அடுத்த விசுவாசத்தை தூண்டி விடணும். विश्वास की रक्षा कर लेना है, दूसरा का विश्वास को बढ़ाना है. மூன்றாவது तीसरा தரிசனம். உங்களுக்கு கத்த தந்த தரிசனத்தை அவிஞ்சு போகாம காத்துக்கணும். आपको परमेश्वर दिया हुआ दर्शन जो है वो बुझे नहीं वैसा रक्षा कर लीजिए. நாலாவது चौथा இயேசுவை வெளிப்படுத்துகிறவர்களா? यीशु को प्रकट करने वाले. இயேசுவை அறியாதவங்களை சபைக்கு கூட்டிட்டு வரவங்களா இருங்க. यीशु को नहीं जानने वाले को कलीसिया में ले आने वाले रहिए. இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களா இருங்க. यीशु को प्रकट करने वाले रहिए. அஞ்சாவதாக पांचवा சுய மகிமையை தேடாமல்
ஆண்டவர் என் மூலமா மகிமைப்படணும்னு நினைக்கும். खुद का महिमा ना चाहते हुए प्रभु मेरे द्वारा महिमा पाना, ऐसा सोचना है. நீ அடுத்த தடவையும் இப்படியே கேட்பேன். अगली बार भी मैं ऐसे ही पूछूंगा. பிரசங்கத்தை வேகமா போதீங்க பாச. நம்ம எப்பவுமே இந்த டிக்டேட் பண்ணும்போது சார் 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 அழிச்சிடாதீங்க சார் அப்படின்னு சொல்ற ஆட்கள் நம்ம. हमें हमेशा डिक्टेशन वगैरह कब रखते तो हम बोलते हैं कि सर को बोलते बुझाओ मत ऐसा जल्दी. உங்களை எல்லாம் எல்கேஜி ஸ்டூடெண்டா நினைச்சு நான் பிரசங்கம் பண்ண வரல. आप सभी को एलकेजी स्टूडेंट समझकर मैं प्रचार करने नहीं आया. உங்களை எல்லாம் யுனிவர்சிட்டி ஸ்டூடெண்டா நினைச்சு வந்திருக்கேன். आपको मैं यूनिवर्सिटी स्टूडेंट समझकर आया हूं. நான் லெக்சர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். मैं लेक्चर देकर चलता जाऊंगा. நீங்க ஹிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டே வரணும். आपको पॉइंट्स निकालते आना है. நோட்ஸ் நீங்க தான் எடுக்கணும். नोट्स आपको ही निकालना है. அப்ப ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே एक जगह पर मैं ऐसा प्रचार कर खत्म किया. டைரியை மூடுனேன். डायरी खत्म किया. ஒருத்தர் வேகமா வந்தாரு. एक व्यक्ति जल्द आया. பாஸ்டர் நான் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் பாஸ்டர். पास्टर मैं एक फोटो ले लेता हूं. அந்த பிரசங்க பாயிண்ட் எல்லாம் போட்டோ எடுக்காரு. वो प्रचार का पॉइंट से फोटो ले लिए. நான் சொன்னேன் இந்த பாத்து என்ன உனக்கு ஒண்ணுமே புரியாது. मैंने बोला इसे देखकर आपको कुछ समझ में नहीं आएगा. புரிஞ்சதும் புரியாம போயிரும்பா. जो समझा है वो भी नहीं समझ में आएगा. யாராவது எழுதி இருந்தா பார்த்து எழுதிங்க. कोई लिखा है तो उसे देख कर लिख நான் लीजिए. சொல்றது பொய்ன்னு நினைச்சீங்கன்னா அந்த டைரி நீங்க வந்து பாருங்க. अगर मैं जो बोल रहा हूं झूठ समझेंगे तो इस डायरी आकर देखिए. நான் பாட்ல கக்கற புகரன்னு எழுதி வச்சிருப்பேன். मैं ऐसे आड़े टेढ़े लिख कर रखता हूं मैं. ஆண்டவர் எத்தனை தடவை அந்த பிரசங்கத்தை திரும்ப படிக்கிறேனோ அப்போ அத்தனை தடவை எழுதிட்டே இருப்பேன். जितना बार ये प्रचार वापस वापस देखता हूं उतनी बार लिखते रहता हूं मैं. ஆனா இங்க வந்தோன ஆண்டவர் என்ன பேசணுமோ அது பேசு. लेकिन यहाँ पे आते प्रभु जो बात करना है वो बात करता है. ஹalleluya. हालेलुया. ஆறாவது छठवा, திரட்சியான நட்சத்திரமா இருங்க. बहुत सारे हमें ஐக்கியமா இருங்க, ஒரு மனமா இருங்க. संगति में रहिए, एक मन में रहिए. கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். परमेश्वर आपको बढ़ाएगा. ஏழாவது सातवा, யுத்தம் பண்ணுகிற நட்சத்திரமா இருங்க. युद्ध करने वाला तारा रहिए. யுத்த வீரர்களா இருங்க. युद्धवीर रहिए. யுத்த ஜெப வீரர்களா युद्ध இருங்க. का प्रार्थना वीर रहिए. ஏழாவது सातवा, சொல்லிட்டு ஏழாவது. எட்டாவது आठवा, உயரத்தில் உள்ள நட்சத்திரமா மாறுங்க. ऊंचा तारा बनिए. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருங்க. आत्मिक जीवन में बढ़िए. ஒன்பதாவதாக नौवा, நன்றி உணர்வு உடையவர்களா இருங்க. धन्यवादी हृदय के साथ रहिए. பத்தாவதாக 10वां, அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்களா, कईयों को धर्मी बनाने वाले, ஆத்தும ஆதாயம் பண்றவங்களா, प्राण को कमाने वाले, ஊழியம் செய்யறவங்களா, सेवकाई करने वाले रहिए. உங்களை கர்த்தர் ஜொலிக்க आपको परमेश्वर प्रकाशित करेगा. உங்க வாழ்க்கையில சிலர் நல்லா ஜொலிச்சு இப்ப பிரகாசம் மங்கி போயிருக்கு. आपके जीवन में कई लोग प्रकाशित होकर अभी अभी उनका तेज कम हो गया. ஆண்டவருக்காக நல்லா பயன்பட்டு இப்ப பயன்படாம இருக்கிறீங்க. परमेश्वर के लिए उपयोगी होकर आप उपयोग के बिना रहे हैं. மங்கி போய் இருக்கிறீங்க. हमें तेज कम हो गया है. மங்கியா போகல, धीम नहीं हो गए, मंकी नहीं हुए हैं, மங்கி போயிருக்கு. आप धीमा हो गए हैं. அதுக்கு என்ன காரணம்? उसका कारण क्या है? வாசிங்க யோபு 25:5. अय्यूब का आमीन 25:5. ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி சொல்லுவேன். एक शब्द का आंसर. யோபு 25:5. ये अय्यूब का 25:5. சந்திரன் அத இல்லையா? இங்கப்பா மாத்தலப்பா சொல்லு வாசிங்கம்மா. அண்ணாந்து பாரு அதுதானே அது. அவர் பார்வைக்கு அவைகள் சுத்தமானவைகள் அல்ல. நட்சத்திரங்கள் அவருடைய பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல. तारे जो है उनके दृष्टि में निर्मल नहीं है. யார் ஆண்டவருக்காக பிரகாசிக்க முடியும்னு 10 காரியம் சொன்னேன்ல. कौन परमेश्वर के लिए प्रकाशित हो सकता है? मैं 10 बात बताया. யார் ஆண்டவருக்காக பிரகாசிக்க முடியாதுன்னு ஒரு 5 காரியமா சொல்லணும்ல. पर कौन परमेश्वर के लिए प्रकाशित नहीं हो सकता? एक 5 बात तो बोलना पड़ेगा कि பரிசுத்தம் இல்லாதவன் பயன்பட முடியாது. जो पवित्र नहीं है वो प्रभु के लिए उपयोग नहीं हो सकता है. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதி அவரு. हमें जो है शुद्धता चाहने वाला शुद्ध हमें ज्योति वो है. சுத்தம் இல்லன்னா ஜொலிக்க முடியாது. शुद्धता नहीं है तो प्रकाशित नहीं हो सकते हैं. சேக்ரெட் ஸ்டார் जो है சேக்ரெட் सेक्रेट स्टार. அதான் சொல்லுவாங்க சேக்ரெட் ஹார்ட்னு சொல்லுவாங்க. हाँ सेक्रेट. சேக்ரெட் ஸ்டார் सेक्रेट स्टार சுத்தமான நட்சத்திரம். एक निर्मल तारा. ஜொலிக்க. இரண்டாவது दूसरा யோபு 26:13. अय्यूब जो है 26 आमीन 13. யோபு 26:13. 26:13. அவர் சர்ப்ப நட்சத்திரத்தை உருவாக்கிட்டு आमीन जो है स्वच्छ आमीन तारा बनाया. சர்ப்ப நட்சத்திரம். आमीन சர்ப்பம் என்பது सर्प जो है பிசாசை குறிக்கிறது. शैतान को बताता है. நீங்க ஸ்டார் தான். आप तारा ही है. உங்களுக்குள்ள ஸ்னேக் பூந்துருச்சுன்னா आपके अंदर सांप यदि आएगा तो இதுவும் எஸ் அதுவும் எஸ். वो भी एस है, ये भी ஸ்டாரும் எஸ் ஸ்னேக்கும் எஸ். स्टार भी एस है, स्नेक भी एस है. ரெண்டு எஸ் எஸ்னு சொல்லிட்டு இருந்தா எஸ் எஸ் கனெக்ட் ஆயிரும். जो दो एस एस बोलेगा तो कनेक्ट हो जुड़ जाएगा. वो ஸ்டாரோட ஸ்னேக் கனெக்ட் ஆக கூடாது. स्टार के साथ स्नेक कनेक्ट नहीं होना चाहिए. अब பிசாசு உள்ள வந்துருவா. शैतान अंदर आ जाएगा. அப்புறம் நீங்க ஜொலிக்க முடியாது. तो फिर आप प्रकाशित नहीं हो सकते हैं. எல்லாம் பிரகாசித்தவர்லாம் விழுந்து போயிட்டாங்க. अच्छा प्रकाशित हुए सब गिर गए. அவங்க ஸ்டார் ஆக நினைச்சாங்க. वो स्टार बनने के लिए सोचे. ஸ்னேக் உள்ள வந்துருச்சு. वो हमें नाग अंदर आ गया. எச்சரிக்கையா இருங்க. सावधान रहिए. செக்யூர் ஸ்டார். हमें जो है बहुत सुरक्षित स्टार. सेक्रेट स्टार. पहला सेक्रेट स्टार. இது வந்து செக்யூர் ஸ்டார். ये जो है बहुत सुरक्षित तारा. பாதுகாப்பான நட்சத்திரம். सुरक्षित तारा. மூன்றாவது तीसरा தானியேல் 8:10. दानियल का 8 का 10. தானியேல் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். दानियल का 8 का 10.
அது வானத்தின் சேனை பரியந்தம் வளர்ந்து स्वर्ग की सेना तक बढ़ गया, அதன் சேனையாகிய நட்சத்திரங்களில் சிலவற்றை उसमें से तारे में से कितने को பூமியிலே விழப்பண்ணினது. भूमि पर गिरकर रौद डाला। விழுந்து போன நட்சத்திரம் ஆண்டவருக்காக ஜொலிக்க முடியாது. गिर गया तारा परमेश्वर के लिए प्रकाशित नहीं हो सकता है। நட்சத்திரம் வானத்துல இருந்தா தான் ஜொலிக்க முடியும். तारा जो है आकाश में रहेगा तो ही प्रकाशित हो सकता கர்த்தர் है। உன்னை வச்ச இடத்துல நீ இருந்தியன்னா தான் ஜொலிக்க முடியும். परमेश्वर जिस स्थान में रखा है उस स्थान में रहेंगे तो ही प्रकाशित हो सकते கர்த்தர் हैं। உன்னை வச்ச இடத்துல இருந்து நீ இம்மி அளவு கீழே விழுந்துட்டேனாலும் ஜொலிக்க முடியும். परमेश्वर रखा हुआ स्थान से थोड़ा भी आप गिर गए तो नहीं प्रकाशित हो सकते हैं। ஸ்டேபிள் ஸ்டார், बहुत स्थिर एक तारा, நிலைத்திருக்கும் நட்சத்திரமாயிரு. बना रहने वाला तारा रहिए। நான்காவது चौथा, யூதா 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யூதா का पहला இருக்கு 13ஆம் வசனம். यूदा का पहला ताकत 13 वचन, மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரம்னு சொல்லி இருக்கு. आमीन, मार्ग भटक कर फिरने वाला तारा लिखा है। ஸ்ட்ரைட் ஸ்டாரா இருக்கணும். आमीन, जो है सीधा तारा होना चाहिए। உங்களை அலக்களிக்கிறதுக்கு காத்து அடிக்கும், आपको हिलाने के लिए हवा चलेगा, புயல் அடிக்கும், आमीन, तूफान आएगी, உங்களை பிடிச்சு அதுவும் இதுவும் இழுக்கும், आपको पकड़कर यहाँ वहाँ खींचेगा, உலகம் இழுக்கும், दुनिया खींचेगा, மாம்சம் இழுக்கும், शरीर खींचेगा, மனுஷன் இழுப்பான், मनुष्य खींचेगा, சொந்த பந்தம் இழுக்கும், रिश्तेदारी खींचेंगे, ஃப்ரெண்ட் இழுப்பாங்க, दोस्त खींचेगा, யார் இழுத்தாலும் போகாது. कोई भी खींचेगा तो न जाइए। பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யார் இழுத்தாலும் போகாது. बाजू में देखकर बोलिए, कोई भी खींचे तो न जाइए। யார் இழுத்தாலும் போகாது. कोई खींचे तो भी न जाइए। தம்பி, யார் இழுத்தாலும் போகாத. भाई, कोई भी खींचे तो न जाइए। ஸ்டேபிள் ஸ்டார் ஆயிரு. स्थिर आमीन तारा रहिए। ஹalleluya. हालेलुया। ஏன்னா எங்களுக்கு தான் சோதனை ரொம்ப அதிகம். क्योंकि हमें ज्यादा परीक्षा है। ஆண்டவருக்காக ரொம்ப பயன்பட்டுட்டோம்னா இங்கிட்ட அங்கிட்ட புடிச்சு இழுத்து கீழே தள்ளி போட்டுரும். परमेश्वर ज्यादा उपयोगी रहेंगे तो यहाँ वहाँ खींच कर नीचे गिरा देते हैं। பண்ற பெரிய ஜெபம் என் அலக்களிப்புகளை மாத்துங்க. मैं ज्यादा प्रार्थना ये करता हूँ कि प्रभु सतावट को कम कीजिए। ஹalleluya. हालेलुया। ஸ்டேபிள் ஆயிருங்க. हमें स्थिर रहिए। ஐந்தாவது पांचवा, வெளிப்படுத்தல் 8:11. प्रकाशित वाक्य का 8 का 11, எட்டி எனும் நட்சத்திரம். हमें जो है तारा का नाम, எட்டினா நட்சத்திரத்துக்குள்ள கசப்பு. हमें मतलब जो है कड़वा तारा। நீங்க எல்லாம் நட்சத்திரம். हमें आप सब तारे हैं। நான் நட்சத்திரம் சொல்றவங்கள ஒரு அலையிலே சொல்லுங்க. मैं तारा कहने वाला सब हाथ उठाइए। அடுத்து என்ன சொல்ல போறாரே தெரியலையே. अगला ये क्या बोलने वाले पता नहीं। அவசரப்பட்டு கையை தூக்கிராத. जल्दबाजी करके हाथ ना उठा लीजिए। அவசரப்பட்டு அல்லேலூயா சொல்றாத. जल्दबाजी कर हालेलुया ना बोलिए। கசப்ப உள்ள வச்சுக்கிட்டே நீ ஸ்டாரா மாறணும்னா முடியாது. आप कड़वाहट को अंदर रखकर अगर तारा बनना चाहेंगे तो नहीं होगा। யார பத்தியும் கசப்பு வச்சுக்காத. किसी के ऊपर कड़वाहट न रखिए। புருஷனோட சண்டை போட்டாலும் पति के साथ लड़ाई करे तो भी 10 நிமிஷத்துல மறந்துடும். 10 मिनट में भूल जाना है। சொல்லுவோமா? 10 நிமிஷத்துல பஞ்சா பறந்துடும். 10 मिनट में ओस के समान उड़ जाना चाहिए। எங்களுக்கெல்லாம் பசி வந்தா 10 பறந்துடும். हमारा जो है भूख आए तो हमारा सब उड़ जाता है। காய் மூயின்னு கத்துவோம். हम यावा चिल्लाते பசி हैं। எடுத்துட்டு நேரா கிச்சனுக்கு போய் சாப்பாடு என்ன வச்சிருக்க அப்படின்னு கேப்போம். भूख आते ही जो है हम किचन में जाकर क्या रखा है खाना, கத்திட்டு போனீங்களா हमें वो बोलते हैं कि आप அப்படின்னு चिल्ला சொல்ல करके, கூடாது மனைவி. ऐसा नहीं बोलना है पत्नी। அல்ல இப்பதான் சூடு பிடிக்குது பிரசங்க. अभी थोड़ा हमें आग पकड़ रहा है प्रचार। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। கசப்பு வச்சுக்காதீங்க. कड़वाहट न रखिए। கணவனுக்கும் மனைவிக்கும் கசப்பு, पति पत्नी के बीच में कड़वाहट, பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் கசப்பு, माँ बाप के और बच्चों के बीच में कड़वाहट, உற்றார் உறவினருக்கு கசப்பு, रिश्तेदारों के बीच में कड़वाहट, பாஸ்டருக்கும் விசுவாசிக்கும் கசப்பு, पास्टर और विश्वासी के बीच में कड़वाहट, சபையில இருக்கிற லீடர்ஸுக்கும் விசுவாசிக்கும் கசப்பு, कलीसिया के नेता और हमें विश्वासी के बीच में कड़वाहट, எல்லாத்துக்கும் மேல ஆண்டவர் மேலயே கசப்பு செலுது. सभी के ऊपर परमेश्वर के ऊपर कड़वाहट देते வாங்க हैं। ஆண்டவரே, क्या परमेश्वर, நீங்க என் ஜெபத்தை கேட்கவே மாட்டீங்க. आप मेरे प्रार्थना सुनते ही नहीं நான் हैं। பைபிள் படிக்கவே மாட்டேன். मैं बाइबल पढ़ूंगा ही नहीं। நான் ஜெபம் பண்ணவே மாட்டேன். मैं प्रार्थना करूंगा ही नहीं। நான் அந்த பாஸ்டர் பார்த்த தோத்திரம் சொல்லவே மாட்டேன். मैं पास्टर को देखूंगा तो धन्य नहीं சர்ச்சுக்கு कहूंगा, வரவே மாட்டேன். कलीसिया को नहीं आऊंगा। ஓ जा, எனக்கு என்ன मेरा क्या, அப்படின்னு அவர் சொல்ல மாட்டாரு. ऐसा वो नहीं बोलेंगे। நம்மளை தேடி வந்து हमें ढूंढ कर आकर, நம்மளை தேடி வந்து எங்கோ நான் வாழ்ந்த அறியாமல் அலைந்த என்னே அப்படி பின்னால பாத்துக்கிட்டே இருக்கிறோம். ऐसा पीछे देखते, சண்டை போட்டு போறது பின்னால இயேசுநாதர் வராரா? हम झगड़ा करके जाते फिर पीछे यीशु आ रहा है क्या? நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டு. இந்த பாட்டையே 15 வருஷம் பாடியாச்சு. इस गीत को ही हम 15 साल गा चुके हैं। 150 தடவை இயேசுநாதரோட சண்டை போட்டாச்சு. 150 बार हम यीशु के पास झगड़ा कर चुके हैं। 2025ல இயேசுவோட சண்டை போடுறத மாத்து. 2025 में यीशु से लड़ना बंद कर दीजिए। கசப்பை எடுத்து போடு. कड़वाहट को उठा दीजिए। பிரகாசிப்பாய். प्रकाशित हो जाएंगे आप। அப்ப யார் பிரகாசிக்க முடியாது? तो कौन प्रकाशित नहीं हो पाएंगे? சுத்தம் இல்லாதவர்கள் பிரகாசிக்க முடியாது. जो अशुद्ध नहीं है वो प्रकाशित नहीं हो सकते हैं। சாத்தான் உள்ள வர இடம் கொடுக்கறவங்க பிரகாசிக்க முடியாது. शैतान अंदर आने के लिए जगह देने वाले
प्रकाशित नहीं होंगे। இருந்த இடத்துல இருந்து விழுந்தவங்க பிரகாசிக்க जिस முடியாது. स्थान से गिरते हैं वो आमीन प्रकाशित नहीं हो सकते हैं। யார் இழுத்தாலும் ஓடுறவங்க பிரகாசிக்க முடியாது. कोई भी खींचेंगे तो जो दौड़ते हैं वो प्रकाशित नहीं हो सकते हैं। மனசுக்குள்ள கசப்பு வச்சிருக்கவங்க பிரகாசிக்க मन के अंदर कड़वाहट जो रखते हैं वो प्रकाशित नहीं हो पाएंगे। நீங்க பிரகாசமா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். आप प्रकाशित होना है करके प्रभु चाहता है। பாஸ்டர் பிரகாசமா இருக்கணும்னு விரும்புறார். पासवान प्रकाशित होना है करके चाहता है। இந்த சபை பிரகாசமா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். ये कलीसिया प्रकाशित होना है करके प्रभु चाहता है। எத்தனையோ தடவை ஆண்டவர் தூண்டி விட்டுருக்காரு. कितने तो बार प्रभु ने उबारा है, கிண்டி விட்டுருக்காரு. आमीन हिला दिया है, எண்ணெய் ஊத்திருக்காரு. तेल डाला है ஃபயர் ஆக்கிருக்காரு. और गरम किया है। 3 நாளுக்குள்ள 3 दिन के अंदर முக்கத்துல போய் உட்கார்ந்து. आमीन लेकिन हम कोने में बैठ जाते हैं। இந்த தடவை அப்படி இருக்கு. इस बार ऐसा नहीं होना है। 3 வருஷம் கழிச்சு வந்திருக்கேன். 3 साल के बाद मैं आया हूँ। ஒரு மாற்றத்தை நிச்சயமாய் காண ஆண்டவர் உதவி செய்வார். एक बदलाव जरूर परमेश्वर देखने के लिए सहायता करेगा। அதனால தான் இத்தனை தடைகள். इसलिए इतना रुकावट தடைகள்லாம் மீறி வந்திருக்கோம்ல. रुकावट सब पार कर आए அவர் कि नहीं? நிச்சயமா ஏதோ ஒன்னு பண்ணி தான ஆகணும். तो निश्चय कुछ करना ही है। எல்லாரும் எழுந்து நிற்போம். सभी लोग हम खड़े रहेंगे प्रार्थना करने। ஹalleluya. हालेलुया। இதுக்கு மேல நான் பிரசங்கம் பண்ணா इसके ऊपर मैं प्रचार करूंगा तो அடுத்த நாளைக்கு வரும்போது கையில 2 பாக்கெட்ல 2 கல் எடுத்துட்டு வந்துருவீங்க. आप कल आते समय जो है थैली में 2 पत्थर लेकर आओगे। நீங்க எல்லாம் நல்ல விசுவாசி. आप सब अच्छे विश्वासी हो। எழுந்து நின்னு சில நிமிடங்கள் ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். खड़े होकर हम प्रार्थना करके थोड़े मिनट खत्म करने वाले हैं। வீட்டுக்கு போய் சேர்ற டைம் ஆயிடுச்சு. घर जाकर पहुंचने का समय हो चुका है। ஹalleluya. हालेलुया। அதிகபட்சமா போனாலும் 9:30 தான் நமக்கு டைம். ज्यादा जाएगा तो भी 9:30 ही हमारे लिए समय है। 9:45 ஆச்சு. अभी 9:45 हो चुका ஜெபம் है। பண்ணுமா கண்ண மூடி. हम प्रार्थना करेंगे आंख बंद करके। என்னை मुझे பிரகாசிக்கிற நட்சத்திரம் प्रकाशित करने वाला तारा बनाइए। மாத்துங்கப்பா. बदल दीजिए पिता। மாத்துங்கப்பா. बदल दीजिए पिता। மாத்துங்கப்பா. बदल दीजिए पिता। என்னில பிரகாசம் இல்ல ஆண்டவரே. मुझ में प्रकाश नहीं है प्रभु। நான் ஒளி இல்லாதவனா இருக்கிறேன். मैं ज्योति के बिना हूँ। வெளிச்சம் இல்லாதவனா இருக்கிறேன். प्रकाश के बिना हूँ। பிரசன்னம் இல்லாம இருக்கிறேன். उपस्थिति के बिना हूँ। தேவனுடைய மகிமை இல்லாம இருக்கிறேன். परमेश्वर के महिमा के बिना हूँ। எரிஞ்சு அணைஞ்சு போன விளக்கு போல இருக்கிறேன். जलकर बुझा हुआ दिया के समान हूँ। மங்கி எரிகிற விளக்கு போல இருக்கிறப்பா. धीमा जलने वाला मैं दिया हूँ। என்ன சுடர் விட்டு எரிய வைங்கப்பா. मुझे तेज से बढ़ाइए। நான் தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும். मैं इस दुनिया के लिए रोशनी रहना இந்த है। பகுதிக்கு நான் தான் इस பிரகாசமா जगत இருக்கணும். के लिए रोशनी रहना है। நான் தான் உங்க மகிமையை வெளிப்படுத்தணும். मुझे ही आपका महिमा प्रकट करना है। என்னை பிரகாசமா மாத்துங்கப்பா. मुझे प्रकाश बना दीजिए पिता। என்னை பிரகாசமா மாத்துங்க ஆண்டவரே. मुझे प्रकाश बना दीजिए எல்லாரும் पिता। நல்ல வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. सभी लोग मुंह खोलकर வாய் प्रार्थना திறந்து कीजिए। ஜெபம் பண்ணுங்க. मुंह खोलकर प्रार्थना कीजिए। இன்றைக்கு ஆண்டவர் உங்க மேல கையை வச்சு आज परमेश्वर आपके ऊपर हाथ रखकर உங்க கிட்ட இருக்கிற எல்லா அசம்பந்தங்களையும் எடுத்து आपके अंदर का सारे अनावश्यक की बात हटाकर அசதிகளை கத்தர் எடுத்து हमें सुस्तपन को हटाकर உன் விசுவாசத்தை தூண்டி விட்டு आपके विश्वास को बढ़ाकर அநேகருடைய விசுவாசத்தை தூண்டுற பிள்ளையா कईयों के विश्वास को बढ़ाने वाले கத்தர் बच्चों உன்னை के மாற்ற समान விரும்புகிறார். प्रभु आपको बढ़ाने वाला है। உனக்கு கத்தர் கொடுத்த தரிசனம் आपको परमेश्वर देने वाला दर्शन நிச்சயமா நிறைவேறும். निश्चय पूरा होगा। எத்தனை வருடமானாலும் कितना भी साल हो तो भी கத்தர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு परमेश्वर जो बोला है उसे पूरा உன்னை करने तक கைவிடவே மாட்டார். आपको त्यागेगा ही ஓ नहीं। ரப ரப லப கப ரம நம 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 ஓ ரத ரப ல சந்த ரப கரம தீகர ரப உரியந்த நம நம ரீகத ரப ல சந்துரி பக்கதர ஔரதர கந்தர பௌரியந்தன தீகர ரப ல ரப ல மரம யாரெல்லாம் கத்த ஜொலிக்க வைக்க விரும்புறாரோ जिसे सब प्रकाशित करना चाहता है प्रभु, அவர்கள் மேலே उनके ऊपर இப்பொழுது தேவ மகிமை आप परमेश्वर का தேவ महिमा பிரசன்னம் परमेश्वर की उपस्थिति தேவ அக்னி परमेश्वर की आग வந்து இறங்குகிறது. आकर उतर रहा है। பெற்றுக்கொள் அந்த வல்லமை. पा लीजिए பெற்றுக்கொள் விடுதலை. पा लीजिए பெற்றுக்கொள் விடுதலை. पा लीजिए छुटकारा பெற்றுக்கொள் மகிமை. पा लीजिए महिमा Glory Father. महिमा परमेश्वर நல்ல கையை தட்டி ஆவியில अच्छा நிரம்பு. ताली बजाकर ஆவியில நிரம்பு. आत्मा में ஒரு भरिए। புது பலன கத்த एक தரேன். नया बल परमेश्वर दे ஒரு रहा है। புது கிருபை. एक नया अनुग्रह ஒரு புதிய एक அபிஷேகம். नया अभिषेक ஒரு புதிய வல்லமை. एक नया सामर्थ्य ஒரு புதிய விடுதலை. एक नया छुटकारा Touch now everyone Lord. आमीन। हर एक को छूइए Touch प्रभु now everyone. हर एक को छूइए प्रभु Touch now everyone. हर एक को भी छूइए Touch प्रभु now everyone. हर एक को छूइए प्रभु கத்த தொடுறார் 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 ஒவ்வொருவரை 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 everyone 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 நல்ல வாயை திறங்க வாயை திறங்க வாயை திறங்க கத்த நிரப்புறார் ஓ இது ரிபல கத ரபல தரப ஓ ரத ரபல விடாத 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 இயேசு வந்திருக்கிறார் यीशु आया है ஆவியானவர் पवित्र வந்திருக்கிறார் आत्मा आया है வல்லமை நிறைந்தவர் வந்திருக்கிறார் भरा हुआ आया है அக்கினி மதலானவர் வந்திருக்கிறார் अग्नि का स्तंभ ஓ बनकर आया है ரிபல சகரப தீகரதரப உரியந்தன ஔர கத்தரப உரியந்தன மன 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 பயப்படாத மகளே डरो मत பயப்படாத बेटी। மகளே अरे डरो मत நான் बेटी। உன் கூட இருக்கிறேன் मैं तेरे संग हूँ। உன்னை பலப்படுத்துவேன் तुझे बल दूंगा உனக்கு சகாயம் பண்ணுவேன் तुझे मदद करूंगा உனக்கு அற்புதம்
நான் तुझे செய்வேன் अद्भुत करूंगा, உன்னை நான் तुझे मैं ஆசீர்வதிப்பேன் आशीष दूंगा, உன்னை நான் உயர்த்துவேன் तुझे मैं ऊंचा करूंगा। இந்த சபையின் மேலே इस कलीसिया के கர்த்தர் ऊपर அக்னியை போடுகிறார் परमेश्वर आग डाल रहा இந்த है। சபை इस कलीसिया பற்றி எரியும்படி वह जलने वाला பற்றி है, எரியும்படி वह जलने वाला है। பரிசுத்த அக்னி पवित्र आत्मा, பரிசுத்த அக்னி पवित्र अग्नि, பரிசுத்த அக்னி पवित्र अग्नि, பரிசுத்த அக்னி पवित्र अग्नि, பற்றி எரியட்டும் ஆண்டவரே आमीन। पकड़कर जलने दो பற்றி प्रभु, எரியட்டும் ஆண்டவரே पकड़कर जलने दो, இருதயம் அனல் கொள்ளட்டும் அப்பா आमीन। मन आमीन गरम हो ஆவிக்குரிய जाए, வாழ்க்கை சுடர் விடட்டும் आमीन। दीपक बन जाए, கர்த்தர் இறங்கி கிரியை செய்ய வேண்டும் परमेश्वर उतर कर काम करना है। நாங்கள் ஜெபிக்கிறோம் हम அப்பா. प्रार्थना करते हैं। அடிக்கடி சோர்ந்து போகிற பிள்ளையே बार बार निराश होने वाले बच्चों, நீ சோர்ந்து போகாத तू निराश ना हो, நீ என்னை விட்டு விலகுகிறதற்கு तू आमीन परमेश्वर से हटने के लिए। என்னிடத்தில் என்ன அநியாயத்தை நீ கண்டாய் என்ற मुझ ஆண்டவர் में क्या अन्याय देखा तूने? அடிக்கடி சோர்ந்து போகிறாயே बार बार निराश हो रहा है, என்னிடத்தில் என்ன அநியாயத்தை मुझ में क्या கண்டாய் अन्याय देखा तूने? உன்னை நான் விடுவிக்கிற கர்த்தர் मैं तुझे छुड़ाने वाला परमेश्वर हूँ। ஆவியானவர் ரொம்ப வைராக்கியமா இருக்கிறார் पवित्र आत्मा बहुत जलन के साथ है। இந்த ராத்திரி வேளையிலே इस रात के समय में நான் உன்னை விடுவிப்பேன் मैं तुझे छुड़ाऊंगा, நீ என்னை तू मुझे மகிமைப்படுத்துவாய் महिमा देगा। நல்ல கையை தட்டி अच्छा, ताली ஆவில बजा நிரம் कर, आत्मा ஆவில भर कर, நிரம்பு ஒரு आत्मा புது भर வேலை कर, नया बल। கர்த்தர் உங்களை புதுப்பிக்கிறார் परमेश्वर आपको प्रज्वलित कर रहा है। ஆண்கள் பக்கத்துலயும் भाई के जगह भाई கொஞ்சம் நல்லா விட்டு கொடுங்க थोड़ा अच्छा छोड़िए। எல்லாரையும் கர்த்தர் நிரப்புறார் सभी को परमेश्वर भर रहा है, எல்லாரையும் விடுவிக்கிறார் सभी को छुड़ा रहा है, எல்லாரையும் விடுவிக்கிறார் सभी को छुड़ा रहा है, எல்லாரையும் ஜொலிக்க सभी को வைக்கிறார் हमें प्रकाशित कर रहा है, எல்லாரையும் கர்த்தர் பயன்படுத்த सभी போறார் को उपयोग करने वाला है। பயப்படாத डरो मत, நான் உன்னை ஆசீர்வதிக்க मैं போறேன் तुझे आशीष करने वाला இந்த हूँ। சபையை பெருக வைக்க போறேன் इस कलीसिया को बढ़ाने वाला இந்த हूँ, ஊழியக்காரரை ஜொலிக்க வைக்க போறேன் सेवकों को प्रकाशित करने वाला சபையில் हूँ। இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் कलीसिया में रहने वाला हर एक को வித்தியாசமான अलग வித்தியாசமான एक अलग வித்தியாசமான एक अलग ஒரு அபிஷேகத்தோடு एक अभिषेक ஒரு के साथ, வல்லமையோடு एक सामर्थ के साथ, கிருபையோடு एक अनुग्रह के நீங்கள் साथ எழும்பி आप उठकर ஆண்டவருக்காக பிரகாசிக்க परमेश्वर के लिए प्रकाशित होंगे। உங்களை பயன்படுத்துவேன் என்று கர்த்தர் आपको उपयोग करूंगा कहता है प्रभु। நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் धन्यवाद के साथ आपकी स्तुति நன்றியோடு करते हैं। நாங்கள் உம்மை துதிக்கிறோம் धन्यवाद के साथ स्तुति करते हैं। கர்த்தாவே நீர் இங்கே இறங்கி இருக்கிறதுக்காய் प्रभु ஸ்தோத்திரம் आप यहाँ पे उतरे उसके धन्यवाद, அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் मंडरा रहे उसके धन्यवाद, பிள்ளைகளை தொட்டு கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் बच्चों को छू रहे उसके धन्यवाद। இவர்கள் சரீரத்தை மட்டுமல்ல इन लोग के शरीर को सिर्फ नहीं, சிந்தனையையும் विचारों को भी, உள்ளத்தையும் मन को भी, ஆவியையும் आत्मा को भी, உணர்ச்சியையும் एहसास को भी தொடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் आप छूने के लिए प्रार्थना करते கர்த்தர் हैं। அப்படி செய்ய போறக்காய் உமக்கு நன்றி परमेश्वर आप ऐसा करने वाले से धन्य हो। இந்த நாளிலே எங்களோட பேசுனீங்க इस साल में हमसे बातें की இந்த है, நாளிலே உள்ள ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்தீங்க इस साल में दिन का आशीष हमें दिया, மீதி உள்ள எல்லா கூட்டங்களிலும் बाकी के सारे मीटिंग में கர்த்தர் மகிமைப்படுங்க परमेश्वर महिमा पाई। ஒருவரும் தடைபடாம எல்லாரும் வரணும் कोई भी रुकावट के बिना आना है, ஒரு ஆசீர்வாதத்தின் கீழே விடாம பெற்றுக்கொள்ள एक आशीष को भी नीचे गिराए बिना पाना கிருபை है। செய்ய ஒப்பு கொடுக்கிறோம் अनुग्रह में हो सकते हैं। இயேசுவின் நாமத்தில் பிதாவே यीशु के नाम से पिता, ஆமென் आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி हे मेरे मन यहोवा को धन्य कर, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை जो ஸ்தோத்திரி. तुमने है इसके पवित्र नाम को என் धन्य ஆத்துமாவே கர்த்தரை कर। ஸ்தோத்திரி. हे मेरे मन यहोवा को धन्य कर, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே उसके किसी भी उपकार को ना भूलना। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் पवित्र आत्मा का संगति என்றும் என்று சதா காலங்களிலும் अब से लेकर सदा काल நம் அனைவரோடும் இருந்து हम सभी के साथ रहकर நம்மை வழி நடத்தி காப்பதாக हमें अगुवाई कर चला है। ஆமென் आमीन, ஆமென் आमीन, அல்லேலூயா हालेलुया। நல்ல ஜெபம் பண்ணிட்டு வாங்க अच्छा प्रार्थना कर आइए। பிசாசுடைய கண்ணு ரொம்ப ஆக்ரோஷமா பாக்குது शैतान का आंख बहुत आक्रोश से देख रहा ரொம்ப है, கோவமா பாக்குது बहुत गुस्सा से देख रहा है। அந்த வன்கண்ணை கர்த்தர் நிர்மூலமா उस बुरा आंख को परमेश्वर नाश करे। சிலருடைய வேலையில தொழில்ல நீங்க வளர முடியாம அந்த கண்ணு உங்களுக்கு விரோதமா கொடூரமா இருக்கு कुछ लोग का काम पे जो है आप बढ़ नहीं सक रहे, वैसा वो आंख बहुत சில कठोर है। குடும்பங்கள்ல கர்த்தர் கொடுக்க நினைக்கிற ஆசீர்வாதம் கிடைக்க கூடாதபடி அந்த கொடூர கண்கள் உங்களை பார்த்து कुछ கொண்டிருக்கு परिवार में प्रभु देने वाला आशीष नहीं मिल सकता है, वैसा वो आंख आपको देख रहा है। சபை அடுத்த கட்டம் வளர்ந்து போக கூடாதபடி அந்த கொடூரமான கண்கள் அதுக்கு தடையா இருக்குது और कलीसिया आगे नहीं बढ़ सके, वैसा वो जो बुरा आंख देख रहा है। அந்த கண்களின் கிரியைகள் இருந்து இந்த கூட்டத்தின் நாட்கள்ல விடுதலை தரும் उस आंख की नजर से हमें इस मीटिंग में छुटकारा पाना है। நிச்சயமா இந்த கூட்டத்துக்கு பிறகு ஒரு ब्रेक थ्रू இருக்கும்। निश्चय हमें एक बढ़ोतरी इस मीटिंग के बाद रहेगा। நீங்கள் அதையெல்லாம் உடைத்து கொண்டு முன்னேற கத்துக்கிறீர்கள்। आप उसे सब
सब तोड़कर आगे बढ़ने प्रभु सहायता கர்த்தர் करेगा। நம்மோடு இருக்கிறார். परमेश्वर हमारे साथ है, நமக்கு தீமை செய்யாத ஆண்டவர். हमें हानि नहीं करने वाला நன்மையை प्रभु, மட்டும் செய்வான். सिर्फ भलाई करेगा। சந்தோஷமா போங்க. आनंद से जाइए। நாளை காலை மீண்டும் சந்திப்போம். कल सवेरे हम वापस मिलेंगे। God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करे। आमेन। आमीन।